ஆமா, கடந்த வகுப்புல இந்த சிவஞான மாபாடியம் அதுல இந்த 11வது நூற்பா அது பயணியல்ல 2வது பாதம். பயணியல்ல முதல் பாதம் பாச நீக்கம் சொல்வது, 2வது பாதம் சிவப்பேர் சொல்வது. அப்போ நாம சிவஞானத்தை பெற்று இல்லையா, அப்போ அந்த ஞான பூசையை ஏகனாகி இறைபணியில் நின்று கொண்டு அந்த 5 எழுத்தை ஓதி செய்தால் நமக்கு அதனால என்ன பயன் விளையுது? அறிவு விளக்கும். அறிவு விளக்கும், ஆன்ம சுத்தி உடனிகழ்ச்சி. அறிவு விளக்கம் பெறுதுன்னா பாசம் நீங்குது. அந்த பாசம் நீங்கினதுனால இருள் நீக்கமும் ஒளி விளக்கமும் உடனிகழ்ச்சி ஆமாறு போல இந்த ஆன்மாட்ட பாசம் அந்த வாசனை கூட நீங்குதல். வாசனை கூட நீங்குதல். ஏன்னா அந்த வாசனை இருந்தா ஞான பூசை செய்து அங்க சிவ தரிசனம் செய்ய விடத்தும் நமக்கு காட்சி தெளிவில்லை. சிவ காட்சி தெளிவில்லை. ஏன் தெளிவில்லை? அந்த அப்போ அந்த திருப்பிடி எதனால வருது? எதனால வருது? மல வாசனையினால். மல வாசனை. நான் உடையது இது பிரிந்தால் தருவாய் உன் திருப்படிக்கு ஒரு தலைமறைவினர். இருகால் குரம்ப இது நான் உடையது. அப்பர் சாமி சொல்றாரு. அப்போ இந்த நான் அப்படிங்கிறது ஒரு விஷம். அது இருக்கிற வரைக்கும் என்ன வராது? ஞானம் வராது. அதான் அது பிரிந்தால் அது நான்கிற உணர்வு ஏன் வருது? தன்னை வியத்தல். நம்ம மேல இருக்கிற பற்று. ஏன் நம்ம மேல கூட பற்று இருக்க கூடாதா? என்னமா இருக்க கூடாதா? இருக்கணும். அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். தெய்வ புலவர் சொல்லியிருக்கிறார். உன்னை உள்ளபடி நேசிச்சா, உன்னை நேசிச்சா அப்படிங்க. உன்னுடைய நம்ம நேசிக்கிறதுனா நம்முடைய நன்மையை விரும்பணும். தீயதையே நினைக்காதே. என்ன சொல்றாரு? அப்படிங்கிறார். இணைத்துண்டும் துண்ணற்க தீவினைப்பான் இல்லையா? அப்போ உனக்கு நல்லதுன்னு நினைக்கணும். என்ன செய்யணும்னா உனக்கு நன்மை செய்வனை தவிர வேற யாரையும் நினைக்காதுன்றார். உனக்கு நல்லது உன்னே நேசிக்க உனக்கு நல்லது நடக்கணும். அப்ப என்ன செய்யணும்? உனக்கு யாரும் நல்லது நினைக்கானோ அவன் நம்ம திறன் நினைக்கணும். என்னிலும் இனியான் ஒருவன் உடன். அவனை நினைச்சாதான் உனக்கு நல்லது நடக்கும். அப்படி சொல்றாரு. விளங்குதாமா?
ஆமா. அப்போ நாம நமக்கு நன்மை செய்வன மறப்பது, நமக்கு நாமே தீமை செய்து கொள்வது இல்லையா? நமக்கு நாமே கேடு விளைச்சுக்கிறோம் அப்படிங்கிறாரு. விளங்குதாமா? அப்போ நமக்கு யார் நன்மை செய்கிறானோ அவன நமக்கு அதான் நன்றுடையான் தீயதே இல்லான். யாருக்கு நன்று? அவன் செய்வது பூரா நமக்கு மட்டும்தான். யாருக்குன்னு கேட்கவே பாசத்துக்கு இல்ல, தனக்கும் செய்ய மாட்டான், பாசத்துக்கும் செய்ய மாட்டான். அவன் செய்யறதெல்லாம் நமக்கு மட்டும்தான் இல்லையாமா? அப்போ நாம என்ன செய்யணும்? செய் நன்றி அறிதான் சொல்லிருக்காரா இல்லையா? நமக்கு நன்மை செய்வோம்னதான் நாம நினைக்கணும். இல்லைன்னா உயிரி இல்லை, இல்லைன்னா உயிரி இல்லை. உன்னை விரும்பினேன்னா அதை செய், இல்ல உனக்கு பிடிக்காதுன்னா எவனையும் நினைச்சுக்கோ அப்படிங்க. புரியுதா? உனக்கு பிடிக்குமா? உனக்கு இப்ப பிடிக்கி. அதனால ஆமா, அங்க அந்த அறிவை கொண்டு நமக்கு நன்மை செய்ததுல எத்தனையோ நன்மைகள் இருக்கு. எல்லாம் நமக்கு செய்தது பூரா நன்மைதான். இருந்தாலும் பரம பிரயோஜனம் என்னது? பரம எல்லா நன்மைகளிலும் மேலான நன்மை எது? நாம அறிவை விளக்குறது தான். நம்ம அறிவை, அதுதானே துன்ப காரணம், அதுதான் துன்ப காரணம் இல்லையா? அதை நீக்கிறது தான் பெரிய. அதனால யாரு நம்ம அறிவை அலர்த்தியவனோ அவனை தவிர வேற யாரையும் நினைக்காத. விளங்குதாமா? ஆமா. அதனால அவர் சொல்றாரு அந்த முதல் அதிகரணத்துல, அவன் செய்கிற உபகாரம், அவன் செய்கிற உபகாரம். காரம்ங்கிறது காரியம், காரகம்ங்கிறது தான் காரம் சொல்றோம் இல்லையா? காரம்னா இனிப்பு புளிப்பு காரம்னு அப்படி நினைச்சிருக்காரு. காரம்னானது காரகம். விளங்குதா? அதனால அவன் என்ன செய்தாலும் அதையெல்லாம் ரெண்டுக்குள்ள அடைக்கலாம். காட்டுதல் காணுதல். அப்போ நாம ஒண்ணு, அறிவின் பயன் என்னது? அறிவின் பயன் என்னமா? அனுபவித்தல். அறிவின் பயன் அனுபவித்தல். ஆமா. அப்போ அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம அறிவை விளக்கணும். அறிவை விளக்கணும், பிறகு பொருளை விளக்கணும். அறிவை விளக்கணும், பொருளை அனுபவிக்கக்கூடிய பொருளை விளக்கணும். ரெண்டு இருக்குது இல்லையா? கடைசியை சொன்னா இதுவும் வந்துடும் அதுக்குள்ள. இந்த அனுபவிக்கிறத சொன்னாலே அதுக்குள்ள இதுவும், காணும் உபகாரத்தை சொன்னாலே காட்டு உபகாரம் அதுக்குள்ள அடங்கிரும். அதனாலதான் இங்க 11ஆம் நூற்பாவுல காணும் உபகாரம் தான் சொல்றாரு. ஆனா அதோட சேர்த்து காட்டு உபகாரத்தையும் சொல்லிவிடும். விளங்குதா? ஏன்னா அது தனித்தனியா நிகழ்வது இல்லை. ரெண்டு உபகாரமும் தனித்தனியா நிகழ்வதில்லை, ரெண்டும் ஒண்ணு போலதான் நிகழ்வு இல்லையா? அதனால எல்லா உபகாரத்தையும் நம்ம அறிவு முதல்ல தகுதிப்படுத்துதல், அனுபவிக்க செய்தல் அப்படின்னு ரெண்டுக்குள்ள அடைக்கணும். அது
பெற்ற நிலையா இருந்தாலும் சரிதான், சுத்த நிலையா இருந்தாலும் சரிதான், ரெண்டு நிலையிலும் இந்த உபகாரத்தை அவன் செய்யறான். பொருள் தான் வேறே தவிர உபகாரம் ஒண்ணுதான். இந்த ரெண்டு உபகாரத்தை செய்யறான். அப்போ எல்லாமே அந்த ரெண்டுக்குள்ள அடங்கிடுது. அதனால இந்த அவன் இல்லாம அவனை இன்றி அமைந்து, இந்த உயிர்கள் அவனை இன்றி அமைந்து ஒன்றை செய்ய முடியாது. அத சொல்றதுதான் அந்த அப்ப சுவாமியினுடைய தேவாரம். அந்த பாட்டை எதுக்கியா பார்த்தோம்னு மண்டைய உடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது யாருக்கு இந்த பாட்டை போய் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு. ஆமா, விளங்குதாமா? ஆமா. அதனால காண்பாரார் கண்ணுதலால் காட்டா காலே அப்படின்னு கடைசியில முடிச்சோமா இல்லையா? இல்லையா? அவன் காட்டியும் கண்டும் உபகரிக்கலன்னா யாரு ஒன்றை அறிந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கடைசியில அத எதிர்மறையா சொல்வார். அதெல்லாம் உடன்பாட்டுல சொன்னவர் கடைசியில மாத்திரம் அவர் காண்பிச்சாலேன்னா யார் பாப்பா அப்படிங்கிற இல்லையாமா? அதனால காட்டாக்கால் காண்பார் யார் என்று இதுவரை உடன்பாட்டுல கூறியதை வற்புறுத்துவதற்காக எதிர்மறையால் கூறினார். அப்போ இந்த திருத்தாண்டகத்துல 4ஆம் அடியின் அந்த 4ஆம் அடியில சொன்னதைத்தான் இங்க சொல்றாரு இல்லையா? ஆமா. அப்போ அனாதியே ஆணவ மறைப்புல கிடந்த ஆன்மாவுக்கு இறைவன் அந்த அனாதி கேவல கிடப்பிலை உடனிருந்து அந்த கேவலத்துல கிடக்கும் போது கூட அவன் என்னமா செய்யறான்? கேவலத்துல என்னப்பா? என்ன எடுத்தது? அந்த அனாதி கேவலத்துல கூட நமக்கு முதல்ல உடம்பு கொடுத்து அந்த உடம்பு கல்விகளை வினைக்கு தகுந்தாற் போல ஆட்டுப்பிக்காம பாட்டுப்பிக்காமனு இதுவரை சொன்னதெல்லாம் ஐந்தொழிலுக்குள்ளதானே சொன்னோம். இந்த பாட்டுல அப்படித்தானே சொல்லிச்சு. ஏன் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகப்படுத்திக்கங்க. அப்படி இல்ல, அதுக்கு முன்னாலேயும் இல்லையா? அதுக்கு முன்னால கூட அவன் உபகாரம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதான் கேவல கிடக்கையனும். இத கொடுத்தாச்சுன்னா சகலத்துக்கு வந்துடுறோம். உடம்ப கொடுத்தா ஆட்டு வித்தல்னா உடம்ப கொடுத்ததுக்கு அப்புறம் தானே ஆட்ட. ஆனா இதெல்லாம் அந்த ஐந்தொழில படைத்தல், காத்தல், அருள், மறைத்தல், அருள் எல்லாம் அடக்கி சொன்னோம் இல்லையா? இதை செய்யறதுக்கு முன்னாலேயும் அவனுடைய அருள் நம்மை விட்டு நீங்கி நிற்பதில்லை. என்ன செய்யறான் அவன்? கேவலத்துல கிடக்கும் போது கூட அது 8ஆம் நூற்பாவில மட்டும்தான் சொல்றாரு. அது மெய்கண்டார் சொல்லல, உரையாசிரியர் சொல்றாரு. அவர் ஆகமத்திலிருந்து எடுத்து சொல்றாரு. ரொம்ப ரொம்ப அரிய செய்தி அது. விளங்குதா? அப்போ இது நாம இப்போ ஞானம் விளங்கிடுது. நீங்க உங்களுக்கு 10ஆம் நூற்பாவுல ஞானம் விளங்கிடுதுலாமா? இப்ப நாமெல்லாம் படிச்சுட்டு வரல, அந்த நெறியில நின்றுகிட்டு வரோம்ன்ற மாதிரி நினைச்சுக்கிடுதோம். விளங்குதா? இப்ப 10ஆம் நூற்பாவுல அறிவு விளங்கிடுச்சு. இப்ப ஆனந்த விளங்குறத அதுக்கு அதைத்தான் சொல்ல போறோம் இல்லையா?
இப்ப அந்த அறிவு விளங்கி இருக்கிறவன் ஞானம் விளங்குச்சு. இந்த ஞானம் விளங்குவதற்கு என்ன காரணம்? எதனால ஞானம் விளங்குச்சு? என்னம்மா? அருள் அலையா? ஞானம் விளங்கிச்சு. எதனால ஞானம் விளங்கிச்சு? பூஜை செய்ததுனால. ஞான பூஜை செய்யறதுனாலன்னு சொல்லுங்க. ஞான பூஜை எதுக்கு அது செய்யறதுக்கு என்ன காரணம்? சிவன் பெருமான் தீக்கை கொடுத்ததுனால, அதிகாரம் கொடுத்ததுனால செஞ்சோம். அதிகாரம் அதுக்கு என்ன காரணம்? அதிகாரத்துக்கு கொடுத்ததுக்கு காரணம் நமக்கு அதுக்கான தகுதி வந்தது. தகுதி எப்படி வந்தது அப்படின்னா தவத்தை செஞ்சதுனால. சிவபுண்ணியமாய் தவத்தை எப்படி செஞ்சீங்க அப்படின்னா, தவத்தை எப்படி செஞ்சோம்னா அது அபுத்தி பூர்வமாக செய்த புண்ணியம் காரணமாக புத்தி பூர்வமான தவத்தை செஞ்சோம். விளக்குதாமா? அபுத்தி பூர்வமா யாராவது ஒருத்தர் கூட கோயிலுக்கு போறாருன்னா ஒரு கூட போறது இப்படி ஆரம்பிச்சுதான் தவத்தை முதல்ல நுழையிடும். விளங்குதா? அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒன்னொன்னுக்கா காரணம் கேட்டுட்டே வராது. விளங்குதா? அப்புறம் கடைசியில எத்தனை தான் சொல்லிட்டு போவேன், இது எல்லாத்துக்கும் மூல காரணம் ஒண்ணு இருக்கப்பா அப்படிங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த கேவல கிடக்கையில கூட இந்த உடம்பெல்லாம் கொடுத்ததுக்கு முன்னால இருந்தேன் இல்லையா, அவன் உள்நின்று உணர்த்தி கொண்டுதான். உடம்பு கொடுத்த பிறகுதான் உணர்த்தராது இருந்தேன். நமக்கு கருவிகளை கொடுக்கறதுக்கு முன்னாலேயே உள் நின்று உணர்த்துகிறான். உள் நின்று உணர்த்துகிறான். அப்படி உணர்த்துவதோர் கருணை மரமே இங்க எல்லாத்துக்கும் மூல காரணமாங்கிறார். விளங்குதா? நான் சொல்றத கேளுங்க கொஞ்சம். விளங்குதா? இந்த இத முனிவர் சொல்லிட்டா நிறைய கேள்விகளுக்கு விட தெரியாது. இது அவர் சொல்லலைன்னா, ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போற்றி பகருடைன்னு ஒரு நூல் இருக்கா இல்லையா, அதுல 3வது போற்றி என்னது, என்னடா? முந்துற்ற நெல்லுக்கு பூமி தவிடு மேடு செம்பினில் காகிதமும் தொல்லை கடல் தோன்று உவரும் எல்லாம் ஒருவுடைய ஒப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய் ஒருவுடைய மாமணிய உள்ளடக்கும் ஆணாகம் பண்டிதனை தான் அடக்கும் காட்ட தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறுத்த கடியது ஞானவத்தால் என்னும் செயல்மாண்ட எவ்வுயிருக்கும் உள்நாடி கற்புணனார் காணார்தம் கை கொடுத்த கோலே போல பொற்புடைய மாயை குணக்குங்கன் முற்பால் தனு கரண புவன் தந்த வற்றால் நுழைமுதலாய் வந்த விகாரத்தால் வினை 2 காட்டி பிறப்பாக்கி மீட்டு கை கொண்ட வினையை போற்றிங்கிறாரா யார் சொல்றாரு. அது உள்நாடின்னு ஒண்ணு வருது. அப்போ அந்த முதல் உற்பவத்துல உடம்பு கொடுக்கறதுக்கு முன்னால கூட ஒரு செக்கிங் நடக்குது. நாடுதல்ங்கிறது ஆராய்தல் இல்லையா? உங்களை ஒரு செக்கிங் பண்றார். இவனுக்கு உடம்பு கொடுத்தா இத வச்சு அவனால சமாளிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தான் கொடுத்தாரு. அப்போ அந்த உடம்ப பயன்படுத்த முடியாத உயிர்களும் இருக்குது. உடம்பு கொடுத்தா கூட அதை வச்சு அறிவு வழங்கணுமா இல்லையா? அதை பயன்படுத்த முடியாத உயிர்களும் இருக்குது. விளங்குதா? அதனால அங்க என்ன சொல்றாரு, அவன் அந்த உடம்ப கொடுத்தா அதை வச்சு பயன்படுத்தி அறிவு விளங்குறதுக்கு ஒரு தகுதியை பெறணுமா இல்லையா? அந்த தகுதியை உயிருக்கு வரவழைக்கணும். விளங்குதா? எப்படி வரவழைப்பான்?
எப்படி வளவளப்பான்? ஏமா எப்படி வரவழைக்கிறது? நீங்க ஒரு இதுல ஏறணும், ஏற மாட்டீங்க, ஏற முடியலையேன்னு நிக்கீங்க. ஆனா கண்டிப்பா ஏறிதான் தீரணும். அப்போ என்ன செய்யணும்? ஆமா, அப்படித்தான் செய்யணும். கீழே நின்னா ஏதாவது ஒண்ணு துன்பம், அது தாங்க முடியல. கீழே நின்னா உங்களுக்கு ஒரு பாம்பு இருக்கு, அது கொத்திரும். அதனால நாம என்ன இதுல ஏறித்தான் தீரணும் அப்படின்னு ஒரு நிலைய உண்டாக்குறது. விளங்குதா? அப்ப நேச்சர் படிக்கணும்னா தண்ணில தள்ளிதான் விடணும். உள்ள அவனா தானா போக மாட்டான். அப்போ அந்த ஆணவத்தினுடைய துன்பத்தை உணர வைக்கிறது. அத எவ்வளவு உணர்ந்தானோ அவ்வளவுக்குதான் எப்படியாவது இதுல இருந்து வெளிவரணும் அப்படின்னு ஒரு திரஸ்ட் வரும். அப்போ அது வர்றதுக்கு என்ன செய்யணும்? தார்க்க போச்சு குத்தினாதான் இவன் மேல ஏறுவான். அப்படித்தானே சார்? தானா போக மாட்டான். அந்த தார்க்கம் பூச்சி குத்துறதுதான் என்னது? ஆணவ மலத்துல கொடுக்கிற துன்பம். அந்த துன்பம் பொறுக்க மாட்டாம தான் என்ன செய்யறான்? ஏதாவது கிடைச்சா போதும், இது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஆராய்ச்சி செய்யறதுலாம் எப்போ? பசி லேசா இருக்குன்னா இதை சாப்பிடணுமா வேண்டாமா அப்படிமா. விளங்குதா? கடுமையா பட்டினி கிடந்திருக்காம்னா கப்பு கப்புன்னு அள்ளி போடுவானா இல்லையா? அப்படி வைக்கிறான். விளங்குதாமா? ஆமா ஆமா. அதனால அந்த அவன் கருணைக்கு எல்லையே கிடையாதுமா. அதனால உள்ள இருந்து உங்களுக்கு அந்த உணர்வை ஏற்படுத்துறான். அப்படி ஏற்படுத்தலைன்னா ஒரு கூட ஒப்பேற மாட்டான். அதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உள்நாடின்னு சொல்றாரு இந்த ஆன்மாவினுடைய முயற்சிய, அங்க அவனுக்கு உடம்பு கருவி இல்லாம எப்படியா முயல்வான்? அதுதான் நீங்க கேட்க வந்தது. அப்படிலாம் கேட்கக்கூடாது, மண்டையில நறுக்குன்னு கொட்டிடுவாங்க. விளங்குதா? இது பெரிய பெரிய ஆள்கள் சொல்றாங்க, இவங்க கேட்கறது பெருசு இல்லை. பெரிய ஆசிரியர்களே அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு அது இல்லாத அது பொருந்தாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த கருவிகள் எல்லாம் உலகை உணர்த்துவதற்கு தாமா, உலக அறிவதற்கு தான் கருவி. இந்த கருவியை வச்சு ஒன்னும் அறிய முடியாது, சிவத்தை அறிய முடியாது. உலகை அறிவதற்கு மட்டும்தான் இந்த கருவி. விளங்குதா? இப்ப ஆன்மா, இவன் இறைவன் செய்வது ஆன்மாவே உணர்த்துவது. ஆன்மாட்ட அந்த துன்ப உணர்வு ஏற்படும். அதுக்கு இறைவன் தான் கருவி, சிவஞானம் தான் இல்லையா? ஆன்மாவை உணர்வதற்கோ இறைவனை சித்துப்பொருளை உணர்வதற்கு கருவி எதுதான்? ஆமா. அதுக்கு இந்த உடம்பு தேவையே இல்லை. விளங்குதா? அதுதான் சொல்றாரு இங்க. அந்த கேவல கடக்கையில கூட உள் நின்று உணர்த்துறதுன்னா அந்த பக்குவத்தை வரவழைக்காமனா யாரு வரவழைச்சா? அறிவுல தானே பக்குவம் வரவழைக்கா. யாரு வரவழைச்சா? இறைவன் தானே வரவழைக்கா. அப்ப கருவியா இருக்குது. எனவே ஆமா, அவர் உணர்த்துறார் துன்ப உணர்வை. இந்த ஆணவ மூலம் கொடுக்க துன்ப உணர அது உணர்ற மாதிரி அறிவில் இருந்து அப்போ ஆன்மா தன்னை உணர்வதற்கு இறைவனை உணர்வதற்கோ இறைவனே மீடியா, வேற இதே கிடையாது. விளங்குதா? ஆமா. உலகத்தை சடமான உலகத்தை உணர்வதற்கு தான் சடமான கருவியை தவிர. விளங்குதாமா? அதனால முக்கியில் அப்படித்தானே, முக்கியில் அந்த கருவி இல்லை, ஒரு கருவி கூட. அப்போ அவன் தான் நேரடியா உணர்த்தலாம், உணர்றோம். அதே தான் கேவலம் தெரியும் இல்லையா? அப்போ நமக்கு
அந்த தாயின் வயிற்றில் இருக்கும்போது கூட உங்களுக்கு இப்ப நாம தவத்தை முற்றுவித்தாதான் இறைவன் உபதேசம் பண்ணுவான்னு சொல்லியிருக்கோம். ஆனா நீங்க தவம் செய்யல, ஒரு தாலியும் செய்யல. தாயினுடைய கருவில கிடக்கும் போதே பெருமான் உடம்ப கொடுத்து உங்களுக்கு உணர்த்துறானா இல்லையா? ஏமா உணர்த்துறானா இல்லையா? இந்த உடம்பு எல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கான்னு உணர்த்துறானா இல்லையா? அது கருவி மூலம் உணர்த்துறது இல்ல. ஏன்னா அப்பதான் சொல்றாரு, அந்த சுடுமுனை நாடி திறந்திருக்குது. விளங்குதா? அப்போ அந்த கருவுல இருக்கும்போது ஆன்மாவுக்கு இந்த சுடுமுனை நாடி திறந்திருக்கும். நாம பிறக்கும் போதுதான் அதை அடைச்சிடும். விளங்குதா? அதனால பெருமான் நேரடியா உணர்த்துறாருங்கிறார். புரியுதாமா? அதனால பெருமானுக்கு வேற ஒரு வேஜக மாட்டான். அவன் நேரவே ஆன்மாவுக்கு உணர்த்துவார். உலகத்தை உணர்த்ததுக்கு மட்டும்தான் கருவி. ஒண்ணு நேரம் உணர்த்துறது, இல்லைன்னா கருவி. ரெண்டு தானே இருக்குது. உலகத்தை உணர்த்ததுக்கு மட்டும்தான் இது. நேரம் உணர்த்ததுக்கு அதுக்கு கருவி நொல்லையான்னு சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. அது பெரிய தப்பு. என்னமா புத்தியில அடங்கி இருக்கல, முக்தியில அடங்கி இருக்குதுன்னா என்ன? பெருசா இருக்கு சிறுசா இருக்குன்னு இல்ல. ஒடுங்குறதுன்னா என்னது? ஆன்மா தனக்குன்னு ஒரு தனி அறிவு இருக்கு அப்படிங்கறத நினைக்காம இல்லையா, எல்லாம் சிவம் பெறாமனு அந்த நினைவுல இருக்கிறது தான் அடங்கி இருக்கிறது. நீங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படி ஒடுங்கி இருக்குன்னு அப்படி நினைக்க கூடாது. இறைவனுடைய அறிவு தான் நம்ம அறிவு, நமக்குன்னு ஒரு தனியா அறிவு கிடையாது என்ற அந்த உணர்வு நீங்க இருப்பதுதான். விளங்குதா? ஆமா. இப்போ ஆசிரியர் மாணவர்னா, மாணவர் நம்முடைய அறிவெல்லாம் குருநாதர் கொடுக்கிறது, நமக்குன்னு வேற சொந்தமா அறிவு இல்ல, அப்படித்தான் நினைக்கணும். விளங்குதா? அதே போல ஆன்மாவினுடைய அறிவெல்லாம் யார் அறிவு? உணர்த்துறவனுடைய அறிவுதான். நமக்குன்னு ஒரு அறிவே கிடையாதுன்னு அந்த உணர்வு நாமனு நினைச்சாதான் அந்த அங்க மலம் இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாம் சிவம்னு நினைச்சிட்டோம்னா அங்க மலம்னு இல்லைன்னு அர்த்தம். விளங்குதா? ஆமா. அதனால அந்த இடத்துல அந்த உடம்பு முதல்ல உற்பவம் கொடுக்கும் போதே, உடம்பே இனிமேதான் கொடுக்க போறான், தூக்குமை சரீரத்தை இனிமே அப்பவும் ஒரு செக் பண்றாங்கிறாரா இல்லையா? ஆன்மாவு பக்கத்தை பாக்காருங்கிறாரா இல்லையா? அதெல்லாம் எதை வச்சு பாக்குறாரு? ஆமா, நேரடியா தன்னுடைய அறிவை கொண்டுதான், நம்ம அறிவுல கலந்துதானே இருக்கிறாரு. அதனால அந்த அறிவை, அந்த கருவியை பெறுவதற்கு தகுதிப்படுத்துறவரும் அவர் தான். விளங்குதா? அப்போ அதுக்கு அந்த தகுதியை பெறுவதற்கு எதை பயன்படுத்துறாரு? ஆணவ மலத்தை பயன்படுத்துறாரு. ஆணவ மலத்தை பயன்படுத்தி அந்த துன்பம்ங்கிறத உணர வைக்கிறார். துன்பம்ங்கிறத உணர வைக்கிறார். விளங்குதா? அந்த துன்ப உணர்வு தான் என்ன செய்யுது? நமக்கு அதுல இருந்து விடுபடுவதற்கான முயற்சி. எவ்வளவு துன்ப உணர்வு இருந்ததோ அவ்வளவு விடுவதற்கான த்ரஸ்ட், அதான் பாக்குறார். அதை வெளி வர்றதுல ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் எவ்வளவு முயற்சி இருக்குதுன்னு பாக்குறாரு இல்லையா? லேசா முயல்றது அப்படின்னா அது இன்னும் நல்லா உணரலன்னு அர்த்தம். அது அப்ப அறிவு ரொம்ப தூளமா இருக்குதுன்னு அர்த்தம். கடுமையா முயற்சி பண்ணதுதான் அர்த்தம் நல்ல பக்குவத்துக்கு வந்திருக்குதுன்னு அர்த்தம். விளங்குதா? இப்படி கடுமையா முயற்சி பண்ற உயிருக்கு முதல்ல விஞ்ஞானகல சரீரத்தை கொடுப்பான். முதல்ல கொடுக்கும் போதே விஞ்ஞானகல சரீரத்தை கொடுப்பான். இவனுக்கு இந்த சரீரத்தை கொடுத்தா இதை வச்சு அவன் கடுமையா முயற்சி செஞ்சு முக்கிய அடைஞ்சிருவான். இல்ல ரொம்ப லக்கீஸா இருக்குது அப்படின்னா இவனுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்போ இவனுக்கு என்ன கொடுக்கணும்? சகலருக்குள்ளதை கொடுக்கும். இவன் பையதான் வர முடியும். இவனுடைய புறக்கிற ரொம்ப சுலோவா இருக்குங்கிறது அப்படி பார்த்து அப்படி கொடுப்பான்.
அவரவருக்கு ஏற்ற சரீரத்தை பெருமான் கொடுக்கிறார். விளங்குதா? ஆமா. அதனால இந்த இந்த ஆன்மாவுக்கு அறிவை விளக்கியாச்சு. இந்த அறிவை விளக்கியாச்சு அப்படின்னு சொன்னா இந்த அறிவை கொண்டு நாம என்ன செய்யணும்? அறிவை கொண்டு என்ன செய்யணும்? அறிவை கொண்டு அறிய வேண்டிய பொருளை அறியணும். அறிவுங்கிறது அறிதல் கருவி தானே. அப்போ அது அறிதலை செய்யணும். எதை அறியணும்? எது இன்ப பொருளோ அதை அணியணும் இல்லையா? அப்போ அந்த இன்ப பொருள் தான் சிவம், அவன் அறியணும் இல்லையா? அதை அறியணும். அப்போ அதுக்கு விடையும் சிவம் இல்லையா? அப்போ ஒரு பொருளை அனுபவிக்கிறது அப்படின்னா அதன் குணத்தை அனுபவிக்கிறது தான் பொருள் அனுபவிக்கிறது இல்லையா? இந்த பழம் அப்படின்னா அந்த பழத்தின் சுவையை அனுபவிக்கிறது தான் பழத்தை அனுபவிப்பது, அதானே? ஆமா. அப்போ பஞ்சபூதங்களினுடைய குணத்தை தான் நாம என்ன சொல்றோம்? விடயம்னு சொல்றோம். விடயம் சொல்றதுலாம் என்னது? பூத குணங்கள். அதே போலதான் இங்க சிவத்தின் குணத்தை அனுபவிக்கிறது தான் சிவத்தை அனுபவிக்கிறது. விளங்குதா? அப்போ அத அவன் உணர்த்தணும். நாம உணர்வது தானே, தாமே உணர்வதல்ல. அவன் உணர்த்தணும், நாம உணரணும் இல்லையா? ஆமா. அப்போ அந்த உணர்தலுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு இல்லையா? அந்த உணர்த்தி உணர்கிறோம், அதை ரெண்டு செய்யறோம். அது அந்த உபகாரத்தை அவன் உணர்த்துறது அப்படின்னா அதை காட்டுதல், காணுதல் இல்லையா? முதல்ல அறிவை தகுதிப்படுத்துதல், அப்புறம் அறிய வேண்டிய பொருளை அறிய செய்தல் அப்படின்னு ரெண்டு நிலையா நடக்குது இல்லையா? முதல்ல பொட்டன்சியலா இவனை தகுதிப்படுத்திக்கிட்டு, இப்ப நீங்க ஒன்னு வேலைக்கு போனா பிஇன்னு ஒன்ன படிச்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ல போய் அதுக்கப்புறம் சேர்றமா இல்லையா? அதானே? அது காண உபகாரம், இது காட்டு உபகாரம். விளங்குதா? அப்போ அது மாதிரி இறைவன் நம்ம அறிவை விளக்குவது விடயம், முக்கிய விடயம் சிவன் தான் இல்லையா? சிவத்தைனா சிவனுடைய உபகாரத்தை, எந்த உபகாரத்தை அவன் உணர்த்துறானோ, ஆமா, அந்த உபகாரத்தை அறியறதுக்கு அறிவை விளக்கணும். அந்த அறிவை குறைய விளக்கினாலும் பிரயோஜனம் இல்லை, கூடையும் விளக்கிறப்படாது. அதான் முக்கியம். லைட்டு வேண்டியதான். ரொம்ப லைட் இருந்தா கண்ணு கூசுது, ரொம்ப கண்ணு கூசுதா இல்லையா? அதுதான் அந்த ஆன்மா. அதிகமா விளக்கிட்டாலும் பார்க்க முடியாது, குறைய இருந்தாலும் பார்க்க முடியும். அப்போ எந்த விடயத்தை எவ்வளவு அந்த அளவுக்கு மட்டும்தான் அறிவை விளக்கணும். விளக்குதாமா? கரண்ட் அப்படின்னா வோல்டேஜ் கூடயும் பெயரக்கூடாது, ரொம்ப குறையும் பெயரக்கூடாது. கூட போனா என்ன செய்யும்? தாங்காம. ஆமா, பீஸ் போயிரு இல்லையா? குறைய வந்தா சரியா ஓட மாட்டேங்குது ஒண்ணு. விளங்குதா? ஆமா. அதனால ரெண்டும் இல்லாம, அதனால ஒவ்வொரு விடயத்தை எதை விடயத்தை அவன் அறிவிக்கிறானோ அதற்கு தகுந்தவாறு நம்ம அறிவை விளக்குதான், இச்சையை விளக்குதான், செயலை விளக்குதான். 3 ஃபேஸ் கரண்ட் மாதிரி. விளங்குதா? மூணையும் விளக்குதான். விளக்குனாதான் வேலை செய்தாங்க. விளங்குதா? அதனால அத அப்போ இப்படியெல்லாம் விளக்கிக்கிட்டு இருந்தாம்னா இது ஒரு நாள் 2 நாள் இல்லை. ஆன்மா நித்த பொருள் இல்லையா? அத கட்டி நிலையிலையும் செய்யறான், முக்கிய நிலையிலையும் இதை செய்யறான். இப்ப ஆன்மா நித்த பொருள்னா அது அவன் இருக்கிற வரையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எல்லை முடிவில்லாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
அப்போ எண்ணில்லாத ஆன்மாக்கள் இருக்குது, இதுக்கு எண்ணில்லாத விடயங்களை அனுபவிக்கிறான் இல்லையா? அப்போ மாறி மாறி வெவ்வேறு விதமா விளக்கிட்டு, இப்ப நாம கட்டு நிலையில இப்ப கண்ணை கொண்டு ஒன்ன பாக்குறோம், ஒரு சத்தத்தை கேட்கறதுக்கு காதுக்கு மாறுறோம், இப்படி மாறி மாறி போறது தானே விகாரம்ங்கிறோம். அதான் நம்ம விகாரம்ங்கிறோம். கண்ணா இருக்கும் போது கண்ணாகவே நிக்கணும், காதாக கேட்கும் போது காதாகவே நிக்கணும், அப்படி மாறி மாறி வர்றதுதான் விகாரம்ங்கிறோம் இல்லையா? அதானே விகாரம். ஆமா. அப்ப இதே மாதிரி இறைவனும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு நேரத்துல ஒன்ன சொல்றது, அதுக்கு தகுந்தாப்புல அறிவை விளக்குறதுக்கு மாறி மாறி வந்தான்னா அவன் என்னத்துக்கே ஆவான்? அவன் விகாரம் அடைஞ்சிட மாட்டானா? ஒரு உயிரா ரெண்டு உயிரா? எண்ணில்லாத உயிர் இருக்கு, அதுக்கு விடயங்களும் எண்ணில்லாததா இருக்குது. அப்போ அப்படியெல்லாம் மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டே அது முடிவில்லாம செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்பாடின்னு இங்க வீட்டு வேலை செய்யறீங்க இல்லையா, காலையில இருந்து செய்யறோம், அப்பாடின்னு ஒரு 10 மணிக்காவது இருக்கணுமா இல்லையா? அப்பவும் தொடர்ந்துன்னா என்ன செய்வீங்க? என்னம்மா செய்வியோ? சலிச்சு போயிருவேங்களா இல்லையா? ஆமா, அதத்தான் சொல்றாரு. யார் சொல்றா? நீங்க சொல்லல, சிவாத்வித சைவம். ஆமா, அவன் சொல்றான். அப்போ அபிகாரவாதி, அவனுக்கு என்ன பேரு? அபிகாரவாதி. பேதவாதி அப்படின்னு 2 பேர் இருக்கான். அந்த 2 பேரும் மறுக்கான். இதெல்லாம் கட்டுப்படி ஆகுதானாச்சே, இதெல்லாம் மாத்துக்க அப்படின்னா, இதெல்லாம் சொல்லாதீங்க, அவன் என்னத்துக்கு ஆவான் அப்படின்னா, கடவுளு என்னத்துக்கு ஆவான்? அப்ப தம்பி என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்னா, ஏன்னா ஆன்மா தானே எல்லாத்தையும் அறிவும் இல்லையா, சுதந்திரமான அறிவுடையதுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கான். சிவசமவாதிலாம் அப்படித்தான். விளங்குதா? ஆன்மாவுக்கு என்ன அறிவு இருக்குது? சுதந்திர அறிவு அப்படிங்கிறவன். ஆமா, அவனுக்கு பார்க்கும்போது இவன் பரவாயில்ல இல்லையா? அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் நீ ஐயா, நான் சொல்றது இருக்கட்டும், நீங்களே மெய்கண்டாரு என்ன சொல்றான்னு பாருங்களேன். காணும் கண்ணுக்கு காட்டு உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அப்படின்னு உதாரணம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ கண்ணுக்கு உயிர் காட்டுது இங்கேயோ, கூட இருந்து காணுது இங்கேயோ, தானே சொல்றீங்க? இதே மாதிரி உயிருக்கு இறைவன் அப்படின்னு சொல்றீங்க, தானே சொல்றீங்க? அப்போ அந்த கண்ணு சடம், கண்ணு சடம், இது முதல் பாயிண்ட். அப்போ சடப்பொருள் தானே காரியப்படாது, அது 1ஆம் நூற்பாவிலேயே சொல்லியாச்சு. சொல்லியிருக்காரா இல்லையாமா? இங்க சொல்லிருக்காரு, அது எங்கேயோ சொல்லியிருக்காரு. உலகம் தானே காரியப்படாது, மோ வினமயன் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு கர்த்தா வேணும், அது சடமா இருக்கிறதுனால முத்தொழில் தானே படாது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோமா இல்லையா? படிச்சிருக்கோம்லடா. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சடப்பொருள் தானே காரியப்படாது, அத காரியப்படுத்துறோம் ஒருத்தன், அறிவுடைய பொருள் இருக்கணும் இல்லையா? ஆமா. அதனால இங்க அந்த கண்ணு சடமா இருக்கிறதுனால அறிவுடைய உயிர் அது கூட நிக்குது, அறிவை விளக்குது, விடயத்தை போய் பார்க்க வைக்குது, அது சரிதான். இது இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, இந்த உயிர் கூட நிக்கான். யார் கூட? கண்ணு கூட. ஏன் நிக்காமனு கேட்டியா?
அதுக்கு உதவி செய்யறல்ல. நீ சொல்லும் போது பார்த்தா அவனுக்கு கூட இவன் நிக்காமனா ஏதோ அவனுக்கு உதவும். பயன் இவனுக்கு. கண்ணு தொண்டு பாக்குறதுனால யாருக்கு பயனு? பொன்னால் பிரயோஜனம் பொன் படைத்தாருக்கு உண்டு. அங்கு பொண்ணுக்கு ஏது உண்டு பிரயோஜனம்? யாரா இல்லையா? இல்லையா? கண்ணால் பிரயோஜனம் கண் படைத்தாருக்கு உண்டு. கண்ணுக்கு அங்கு ஏது உண்டு பிரயோஜனம் அப்படின்னு கேட்டார். விளங்குதா? கண்ணுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்காமா? கண்ணை வச்சு பார்த்தவனுக்கு இருக்கு. அதனால அந்த போய் கூட நிக்கான் அப்படின்னா அது லாஜிக்கு தான், சரியா இருக்கு. பயன் பெறுதவும் கூட நிக்கான். அப்ப 2 பாயிண்ட் சொல்றாரு கூட நிக்கிறதுக்கு. ஒண்ணு சடம், அது ஒரு பாயிண்ட். சடத்துக்கு அறிவுடைய பொருள் கூட நிக்கணும். 2வது என்னன்னா பலன் அவனுக்கு. பலன் பெறுறவன் ஆமா பலனை கொடுக்கறது கூட கூட நிக்கணும். அதனால நிக்கான். சரிதானே? ஆமா. இங்க பாருங்க, இங்க முதல்ல ஆன்மாங்கிறது சடம் இல்லை, அவன் அறிவுடைய இல்லையா? ஆமா அறிவுடைய. அதுக்கு இதுக்கும் ஓமைக்கும் பொருளுக்கும் ஒத்து வரல இல்லையா? ஆமா சரி, அதாவது சொல்லிட்டு போ. ஏன்னா ஆன்மா பெற்ற நிலையில சடம் மாதிரி தான் இருக்குது. சரி சொல்லிட்டு போப்பா அப்படின்னு. அதுதான் பார்த்தா இறைவன் கூட நிக்கிறான். இறைவன் கூட நிக்கிறான். ஏன்னா நமக்கு அறிவுடைய பொருளா இருந்தாலும் அறிவு விளங்காம இருக்கு. அதனால பெருமான் கூட நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா சரிதான், ஓத்துக்கணும். அது காட்டுனா போதாதா? கூட இருந்து காணணுமா? இல்லையா? இப்போ அந்த வகுப்பு நடக்கு, புதுசா வாரங்க, அந்த அம்மா வராங்க, புதுசா விசாரிச்சுக்கிட்டு வராங்க எங்க நடக்குதான் அப்படின்னு வகுப்பு. அப்போ அந்த அம்மாட்ட கேட்டா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? என்னம்மா சொல்லுவீங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னம்மா? ஒரு லேண்ட்மார்க் சொல்றீங்க, இந்த இடத்து பக்கத்துல இந்த சந்துக்குள்ள போங்க அப்படின்னு இல்லையா? அந்த அம்மா இருக்கு கேட்டுட்டு, என்னைய கொண்டு விட்டுருங்களேன், எனக்கு உனக்கு கால் உடைஞ்சா போச்சு இல்லையா? அடுத்தாப்புல சொல்லுவிடாமா? சொல்லிவிட மாட்டேடா, என்னைய கொண்டு விட்டுருங்கக்கா, அங்க கொண்டு விட்டுருங்கக்கான்னு சொன்னாங்க. நான் சொல்லுவியா? நான் காலா உடைஞ்சு போச்சு, நான் சொல்றேன்லாமா? அந்த போகணும் போனா அந்த மாதிரி போர்டு இருக்கும், அது பக்கத்துல போன்னு சொன்னா போவியா? என்னைய கொண்டு விட்டுருங்கன்னா ஒன்னும் குருடா இருக்கணும், இல்லட்டா நொண்டியா இருக்கணும். குருடா இருந்தா சொல்லு, நான் கை தாங்களா கொண்டு விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? ஏன்னு சொன்னா விசாரிச்சுட்டு போக தெரியாதா அப்படின்னு. இல்ல அங்கே போய் சந்தேகம் பண்ணா 100 தட்ட விசாரிச்சுக்க வேண்டியதானே, போக வேண்டியதானே? இதுக்கு கூடயே போனோமா? அதனால பெருமான் கூட நிக்க வேண்டாம் அப்படின்னா, இவங்க எப்படி கூட வர வேண்டாமோ அது மாதிரி பெருமான் உடனா நிக்க வேண்டாம். அவன் காட்டினா போதும் போவான், இவன் அறிவுடையவன். அது போக இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அவன் கூட நிக்கிறதுனால அவனுக்கு காசு பிரயோஜனம் இல்லை. யாருக்கு? பெருமானுக்கு. அங்கேயும் இடிக்குது. இடிக்குதா இல்லையா? ஆமா. அதனால என்ன செய்யணும்? யாராவது வந்து கேட்டா அப்படி தட்டி கழிக்க வழிய பார்க்கணும். நான் இல்ல என் தோல் மேல யாருக்கோ நான் கொண்டு விட்டுருக்கோம்னா அப்படிலாம் செய்ய முடியாது. விளங்குதா? அப்படிலாம் செய்ய சொல்லிக்காங்க, அதெல்லாம் செய்ய முடியாது. அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 பாயிண்ட் சொல்லி மறுக்கிறாங்க. புரியுதா? ஆமா சரி, 3வது பாயிண்ட் ஒண்ணு சொல்றேன், அத கேளுங்க. என்ன?
இவன் கட்டு நிலையில இருக்காம வை, அப்போ கூடயும் போயிட்டு போறான்னு சரின்னு சொல்லலாம் இல்லையா? இப்ப சுத்த நிலைக்கு வந்துட்டான், அப்பவும் இதே பேரா, அது சுத்தமா பொருந்தாது. காட்டினா மட்டும் போதும், கூட இருந்து காண வேண்டியது இல்லை அப்படின்னு இந்த அபிகாரவாதிங்கிறவன் மறுக்கிறான். விளக்குதா? அப்புறம் அத இவங்க மறுத்து இந்த ஈஸ்வர அபிகாரவாதிங்கிறவனும் இன்னொருத்த யாருன்னா பேதவாதி. நிப்பாட்டியா, என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்றான். முக்கிய அடைஞ்சாச்சு, 10ஆம் வகுப்பா படிச்சல, படிச்சாச்சா? 10ஆம் வகுப்பா படிச்சா படிக்கலையா? படிச்சாச்சு. அறிவு விளங்கிட்டுங்களா? அறிவு விளங்கிட்டா இல்லையா? விளங்கிடுச்சு, அததான் படிச்சோம் இல்லையா? இந்த அறிவு விளக்கம்ங்கிறது நம்மகிட்ட உள்ள அழுக்கு போறது, அழுக்கு போறதா நம்ம? ஆமா. இப்ப செம்புல அந்த களிம்பு போறது, களிம்பு போயிட்டா அவன் பொண்ணாயிட்டான். என்ன ஆயிட்டான்? பொண்ணாயிட்டான் இல்லையா? பொண்ணாயிட்டானா இல்லையா? அப்ப ஏற்கனவே இந்த பொன்னார் மேனியன் பெருமான சொல்றோம், அவனே மாதிரி இவன் ஆயிட்டான் இல்லையா? அவன் ஒரு பொன்னாறு மேனியம்னா இவன் ஒரு பொன்னாறு மேனியன் இல்லையா? அவன் அங்க இருந்து 5 வழி செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா இவனும் இங்க இருந்து செஞ்சுக்கிட்டு இருப்பான். பேதவாதி. 5 வழி செய்யறவன் அங்க வரைக்கும் போயிட்டான்னா சமவாதி இல்லையா? நானும் அவனும் ஒன்னா மத்தரம் இருப்போம் அப்படின்னு சொன்னா பேதவாதி. அவன் ஒரு தனி முதல் இல்லையா? ஏன்னா கண்ணு தெரிஞ்சுட்டு அவன் கையை பிடிச்சிட்டு போட்டு அவசியம் இல்ல, இனிமே அவன் உதவி எனக்கு. நான் ஒரு தனி முதல், அவன் ஒரு தனி முதல். அவன் காரியத்தை பார்ப்பான், நான் என் காரியத்தை பார்ப்பேன். அதுக்கு பேர் என்ன பேரு? பேதவாதம். விளங்குதா? அங்க அவங்கிட்ட போய் கூடணும் சேரணும் இந்த பேச்சே கிடையாது. நீ அதை சொல்லாத. கூட நிற்பான், ஒன்னா நிற்பான், உடனே அனுப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. அவன் தனியா இருப்பான். இப்படி 2 பேர். விளக்குதாமா? அவங்க 2 பேர் கருத்தையும் மறுக்கணும் இல்லையா? அப்போ முதல்ல இந்த அபிகாரவாதி என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போ ஒரு குடம் இருக்குது, ஒரு குடம், அந்த குடத்துல பல ஓட்டைகள் இருக்குது. அந்த ஓட்டைக்குள்ள, இந்த குடத்துக்குள்ள ஒரு விளக்கு இருக்குது இல்லையா? அந்த விளக்கினுடைய ஒளி என்ன செய்யுது? அந்த ஓட்டை வழியா வெளியே வருது இல்லையா? அது போல நம்ம அறிவு இருக்குது இல்லையா? அது அந்த கருவிகள், அதான் ஓட்ட மாதிரி, அது ஒளிய எத்தனை கருவிகள் திறந்திருக்குதோ அத்தனை கருவிகள் இருந்து ஒளி விளங்குறது மாதிரி வெளிச்சம் வருது இல்லையா? அதனால ஒவ்வொரு கருவிகளை கொண்டு ஒவ்வொரு விடயங்களை நாம அறிகிறோம் இல்லையா? அப்போ நாம கண்ணால எதை பார்க்கிறோம்? கண்ணால உருவத்தை பார்க்கிறோம். காதால காதால என்ன கேட்கிறோம்? கேட்கிறோம். அப்புறம் மூக்கால மனத்தை நுகர்றோம். இப்படி ஒவ்வொரு கருவியை கொண்டு அதைத்தான் நுகர்றோம். ஒரு கருவியை வச்சுக்கிட்டு இன்னொன்னு நுகர முடியாது இல்லையா? அப்போ அதை கொண்டு அதைத்தான் உணரணும் அப்படின்னு
ஒரு உருவத்தை பார்க்கணும்னா கண்ணை செலுத்தி பாக்குறோமா இல்லையா? பாக்குறோமா இல்லையா? வேற என்ன இவனுக்கு அறிவு இல்லைங்க? கொஞ்சமாவது கூறு இருக்கா உனக்கு? உருவம்னா கண்ணை யார் செலுத்துறான்? ஆன்மா தானே செலுத்துறான். அப்ப அவனுக்கு அறிவு இருக்க போய் தானே செலுத்துறான். இரட்டா மூக்க கொண்டுல உருவத்தை பார்க்கறதுக்கு முக்கி நிக்கணும். அப்படி இல்லையே, அப்படி இல்லையே. அப்ப எந்த கல்வியை, எந்த விடயத்தை அறிவதற்கு எந்த கருவியை செலுத்தணும் அப்படின்னு ஒரு அறிவே இல்லாதவன் அது அப்படியெல்லாம் செலுத்த முடியாது. அதனால கருவினாலதான் அவனுக்கு அறிவு வருதுன்னு சொல்லாததா? அவனுக்கு ஏற்க அறிவு இருக்கே அப்படின்னா கடைசி பாயிண்ட் என்ன வருது? ஆமா, எல்லாம் நம்ம காளீஸ்வரி மாதிரிதான். அப்படி லாஜிக் பேசுறாங்க, விளங்குதா? ஆமா. அதனால மூலமலத்தின் பரிபாகம் வந்துருச்சுன்னா இப்படி இவன் செய்யறான். அதுக்கு இடையில இது கொஞ்சம் தடையா இருக்குது இந்த மூலமலம். இது பக்குவம் வந்துருச்சுன்னா அந்த மலம் அது சக்தி கட்டுரும். அதனால இவனுக்கு அந்த அறிவு, ஆமா, அந்த இயற்கையான அறிவு வெளிப்பட்டு அவன் அறிவான். விளங்குதா? அதனால இவனுக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த இது இல்லாம அறியவே முடியாதுங்கிறது அந்த இதெல்லாம் கிடையாது. இவனுக்கு ஏற்கனவே அறிவு இருக்குது. ஆன்மாவுக்கு இயற்கையாகவே அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்கதான் இந்த அவிகாரவாதிகள். விளக்குதாமா? இந்த ஈஸ்வர அவிகாரவாதி என்ன சொல்றான்? ஆமா, ஆன்மாவுக்கு அறிவு இருக்குது, இயற்கையா அறிவு இருக்குது, தானே அறிகிற அறிவு இருக்குது. அதனால இதுக்கு என்ன வேண்டாம்? ஆமா, இதுக்கு அந்த இறைவன் உணர்த்தினாதான் உணர முடியும் அப்படிங்கிறது இல்லை. அவன் தானாகவே இயற்கையா அறிகிற அறிவு இருக்குது அப்படின்னு சொல்றான். அதனால இவன் இப்படியெல்லாம் செய்தான்னா இறைவன் அவன் ஒரு மரம் மாதிரி இருப்பான். எப்படி இருப்பான்? ஒரு மரம் மாதிரி. அதனால ஆன்மா என்பது ஒரு பிரகாசம் உள்ள தீபத்தை போல. அதற்கு அஞ்ஞானம் என்ற இருட்டு எப்படி கூடியிருக்கும் அப்படின்னா விளக்கு உள்ள இடத்துல இருள் இருக்கிறாது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். ஒருவேளை ஆன்மாவிடம் அறிவில்லாதபடியா அஞ்ஞான இது கூடியது என்றால் தீபம் போன்றது ஆன்மா என்ற சொல் அது பயனற்றதுன்னு ஆயிரும். அறிவுடைய பொருள் ஆன்மாங்கிறது பொருந்தாததாயிரும். அதனால நீங்க ஆன்மா அறிவில்லாததுன்னு சொல்லக்கூடாது. விளங்குதா? அதனால ஆன்மாவின் சன்னதியில பிராணவாயுங்கிறது அது காரியப்படும். ஆன்மா சன்னதியில ஆமா, அந்த பிராணவாயுங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டு. அப்போ இந்த பிராணவாயு தான் நமக்கு அறிவை கொடுக்குது அப்படின்னு சொல்றது. விளங்குதா? அப்படி சொல்றது அது 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 ஒரு மதவாதி.
இப்படி ஒவ்வொருத்தர் மதவாதி ஆன்மாவுக்கு அறிவு இருக்குது, அது தானா விளங்குறதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் ஆன்மாவுக்கு இயற்கையாகவே அறிவு இருக்குதுன்னு விளங்கும் அறிவு தான் இருக்குதே தவிர அதுக்கு சுதந்திரமா அறிவே கிடையாது. அதனால இங்க அந்த துளையுள்ள குடத்துல அந்த ஏற்றிய தீபம், அந்த அது 9 திவாரம், உடம்புல 9 திவாரம் இருக்கா இல்லையா, அது அப்படி அறிவாணி அதுல இருந்து வெளிவர்றது மாதிரி வரும். அப்படி நிற்கணும் அந்த பொறிகளை இதை அறிஞ்சு செலுத்துறதுனால அது அறிவுடைய பொருள் என்று சொல்றான். அதனால இது என்ன செய்யும்னா, அது மலபரிபாகம், சத்தினிபாகம் இதெல்லாம் வந்துட்டுதுன்னா முதல்வன் திருவருளால் அது ஞானத்தை பெறும். எப்படி பெறும்னா, ஒரு வழிபோக்க வெயில்ல நடந்து வாரான், அந்த வெயில் சுட்டுது அப்படின்னு தெரிஞ்சா அவன் மரத்தை போய் நிழல்ல போய் நின்றுடுவான். இப்ப ஆனா இல்லையா, அப்போ அவன் அந்த மரத்து நிழல்ல போய் நிற்பதற்கு எது காரணம்? அந்த வெயிலினுடைய அந்த உஷ்ணத்தை உணர்ந்தது. அதுபோல இந்த ஆன்மாவுக்கு பிறவியில அந்த துன்ப அனுபவம், அந்த உணர்வு வந்தா இவன் என்ன போய் நிற்பான்? ஆமா, அப்படித்தான் நிக்கணும். அப்படி சொல்லுங்க. அந்த மரம் வந்து கொடை பிடிக்க நீங்க அப்படி எங்கேயாவது இருக்கா? ஐதீகம், ஐதீகம் நான்றது உலக விளக்கு. உலகத்துல அப்படி இருக்கா ஐயா? இல்ல. பிறையா எல்லாம் சிவபெருமான் தான் செய்யறாரு எல்லாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி செய்யக்கூடாது, அப்படிலாம் சொல்லாத. இவனாத்தான் என்ன செய்யணும்? போய் எனக்கு தேவைன்னா போய் நின்னுக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் செஞ்சான்னா அவன் ரொம்ப விகாரம் அடைஞ்சிருவான், பெருமான் ரொம்ப விகாரம் அடைஞ்சிருவான் அப்படின்னு அவன் அதுக்கு சொல்றான். அந்த முதல்வன் திருவடி நிழலை அடையப்பெறும். இப்படி கூடிய பின்னர் உயிரானது முதல்வனுடைய உபகாரத்தை அதுக்கப்புறம் அதுக்கு தேவையில்லை, அதுக்கப்புறம் அதுக்கு விரும்பாது. உயிர் முதல் உபகாரத்தை விரும்புமாயின் முதல்வனும் பெரிதொன்ற விவகாரத்தை விரும்புவான். இப்ப இவனுக்கு முதல்வனுடைய உபகாரம் இருந்தாதான் எதுவும் செய்ய முடியும்னு சொன்னா, அறிவுடைய பொருளா இருக்கிறவனுக்கும் ஒருத்தன் உதவணும்னா அவனுக்கும் இதே வந்துடும். இப்ப அறிவுடைய பொருள் ஆன்மா, அறிவுடையதுக்கு விளக்கத்துக்கு ஒருத்தன் வேணும்னா இதே அறிவுடைய பொருள் சிவம். அப்ப அவனுக்கு அறிவு விளக்கத்துக்கு ஒண்ணு வந்துடும். அப்போ அது வரம்பிட்டு செல்லுதல்னு ஒரு குற்றம் ஆயிரும். அதனால அது அறிவுடையதுன்னு சொல்லிட்டா அது அவனா நின்றுடுவான் அப்படின்னு அவன் சொல்றான். அதனால அந்த எந்திரியங்களை கொண்டு உயிர் அறிவதனால அதனுடைய பயன் யாருக்கு? உயிருக்கு, எந்திரியங்களுக்கு இல்லை. அதனால முதல்வன் துணை கொண்டு அறிந்தால் இல்லையா, அப்போ அந்த பயன் முதல்வனுக்கு போயிரும். கண்ணின் துணை கொண்டு அறிகிற உயிருக்கு கண்ணின் பயன் போகுதா இல்லையா? அப்ப இறைவன் நம்ம செலுத்தி பண்ணோம்னா அந்த பயன் யாருக்கு போயிடணும்? இறைவனுக்கு போனோம். விளங்குதா? லாஜிக்கா பார்க்க மாட்டேக்க. இப்படி சொன்னா அது வருமா இல்லையா? அப்போ அதே மாதிரிதானே அவனுக்கு அப்படித்தானே போயிடும். அப்படி போனா உயிருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம ஆயிரும். அவன் இருக்கு இல்லையா? அதனால முதல்வன் துணை கொண்டு அறிதலால் அதுகிற பயன் உயிருக்கென்று முதல்வனுக்கு அப்படி ஆயிரும். ஆன்மாவுக்கு ஒரு பயனும் கிடைக்காது. அப்போ உயிர்களுக்கு பல்வேறுபட்ட அறிவுகள் நிகழுது. அது முதல்வன் உணர்த்துகின்ற வேறுபாட்டால தானே நிகழுது. ஏமா கண்டு அறிகிற அறிவு ஒண்ணு, கேட்டு அறிகிற அறிவு இப்படிலாம் வருதா இல்லையா? இப்ப வெவ்வேறு மாதிரி உணர்த்துறது தானே வருது இல்லையாமா? ஆமா. அப்ப இப்படி வேறுபாட்டால் நிகழ்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆன்மாவுக்கே இப்ப பல படம் உணர்த்திக்கிட்டா இறைவன் நிர்விகாரின்னு சொன்னது, இறைவனுடைய இலக்கணம் நிர்விகாரின்னு இருக்காடியா, அதே பாலா போயிருமியா. அவன் விகாரின்னு ஆயிரும். விளங்குதா?
நாம விகாரி, இறைவன் நிர்விகாரி. அவனுக்கு போய் அதை சொல்லுத, நமக்கு சொன்னா ஓகே, ஆனா அவனுக்கு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்ப இதெல்லாம் அடி அப்படிங்க. விளங்குதா? ஆமா, புரியுதா? சொல்றது புரியுதாடா? அதனால இந்த குற்றம் வருவான். அதனால அந்த முதல்வன் உணர்த்து வேறுபாட்டால் அறிவு வெவ்வேறு நிகழுமாயின் நிர்விகாரி என்ற அந்த இறைவனுக்கிட்ட பெயரே பொருந்தாதாகிரும் இல்லையா? ஆமா, உயிர் இறைவன் அறிவிக்க அறியும் தன்மையின்றி தானே அறியும் தன்மை உடையது அப்படிங்கறத நீ முதல்ல வா. இப்படிலாம் சொன்ன அந்த குற்றம் வந்துடும். அதனால சத்தம் காட்டாம நான் சொன்ன மாதிரி இது தானே அறியும், அது செலுத்துதலாம் அப்படின்னு சொல்றான். உயிர் உடம்புக்குள் இருப்பது. உடம்பு 9 வாயில்களை உடையது. அவ்வாறு இருந்தாலும் உயிரானது குடத்தில் இருக்கும் ஓட்டைகளால் நீர் ஒழுகி ஓடி விடுவது போல ஓடிவிடாது. அறிவு நம்ம விட்டு ஓடுறதில்லை, உள்ளே வியக்கத்தக்க வகையில் தங்கி இருக்கிறது. இந்த வியப்பினை வருந்தும் உயிர் ஒன்பான் வாசல் உடம்பில் பொருந்துதல் தானே புதுமை என்ற அந்த நன்னறி பாடல், நன்னறிங்கிற பாட்டு அந்த நூல்ல அது சொல்றாரு. அந்த பாட்டுல அது திருக்குறள்ல வருதானுமா, நெடுநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு அப்படின்னு ஒரு பாட்டு குரல் இருக்கா இல்லையா? ஏமா இருக்கா இல்லையா? இருக்குது. நேத்து இருந்தாயா, இன்னைக்கு காணல அப்படிங்க. நேத்து இப்ப பேசிட்டு இருந்தான், நல்லா பேசிட்டு இருந்தான் நேரத்துக்கு, இன்னைக்கு பார்த்தா செத்துட்டாங்க. இப்படி ஆச்சரியப்படாத. நேத்து இருந்தவன் இன்னைக்கு போறது, ஒழுகி போறது, ஓட்ட இருக்க உடம்புல இருந்து ஒழுகி போறது ஆச்சரியம் இல்ல. நேத்து இருந்தவன் இன்னைக்கு இருக்கிய அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்படுது. நேத்து இருந்த இன்னைக்குமே இருக்க அப்படின்னு, அதான் ஆச்சரியம். விளங்குதா? ஒழுகி போறது ஆச்சரியம் இல்லை. ஆமா, அதனால இங்க அந்த ஏன்னா அது அந்த நன்னறியில எதுக்கு சொல்லி இருக்குதுன்னா, இறந்து போகிறதுங்கிறது பிறந்தவரெல்லாம் இறந்து போகிறதுங்கிறது இயற்கை தான். ஒருத்தன் அதான் ஊனிலாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நானிலாவி இருப்பன் என் நாதனைனா, நாம அடுத்த மூச்சு விடுதோம்னா அது பெருமானுடைய கருணை தான் அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டை சொல்லியிருக்கு. அதை இப்படி எடுத்துக்கிடுவோம், ஏன்னா அந்த பாட்டை பாட மாட்டாங்க. விலகுதாமா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த மூச்சு விடுறோம்னா அது எதனால? பெருமானுடைய கருணைனால நம்ம இருக்க வச்சிருக்கான். அதனால அதை பார்த்து ஆச்சரியப்படணும், பெருமானே என்ன உயிரோட இருக்க வச்சிருக்கிய அப்படின்னு, அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. இவரு இதை எதுக்கு பயன்படுத்துறாரு பாருங்க. விளங்குதா? அதனால இங்க இந்த ஆன்மாக்கள் அறிவா இருக்கிறதுனால அவை இந்த உடம்பில் இருந்து வியக்கத்தக்க முறையிலே தங்கி இருக்கின்றன. அனைத்தமான ஞானத்துக்கு இடமானது சீவான்மாவின் சிறப்பிலக்கணம் என தர்க்க நூல் கூறுதலும் காணலாம். இது தர்க்கத்துல இருக்கிறவங்களும் ஆன்மா தானே அறிகின்ற அறிவு உடையது அப்படின்னு சொல்றவங்க. அதனால அவனையும் பெருத்து சொல்றான். இதனால் ஆன்மா அறிவாய் இருப்பது என்பது கொள்கை ஆயிற்று. அப்ப அறிவா இருந்ததுன்னா ஏன் பிறந்தது, ஏன் அபத்தப்படுது, ஏன் முக்கி போகுது அப்படின்னு பல கேள்விக்கு பதில் சொல்லவே முடியாது இல்லையா? ஆமா, அது பல்துளை உள்ள குடத்தின் விளக்கைப்ப அறிவு உண்டாகிறது. உருவு உயிர்கள் என்ற வரி இதனை தெரிவிப்பது. உடம்பில் ஐம்பொறிகள் இருக்கின்றன. அவற்றுள் அறிவு தொழிலால் சிறப்புடையது கண்ணு. அது சென்றறியும் சிறப்புடையது என்றாலும் உருவத்தை தான் கண்டறியும். ஓசை, வாசனை முதலியவற்றை அறியாது. இந்த விஷய ஞானம் ஆன்மாவுக்கு இருக்குது. இதுக்கு கண்ணுன்னா அது என்னதான் வேலை செய்யும், காதுன்னா என்ன வேலை செய்யும்னு தெரியுது. அதனால அதாவது என்னாரை கொண்டு என்னதை சேமிக்க வேண்டும்
என்று தெரிகின்ற தலைவனை போல இல்லையா? அது திருக்குறள் வருதானேமா? திருக்குறள் ஆமா, திருக்குறள்ல யாரை எந்த பணிக்கு நியமிக்கணுமோ அவனை அந்த பணிக்கு நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? ஆமா, அதான் அறிவுடைமைங்கிறது. இது ஆன்மா அதை செய்யுது, அதனால அறிவுடையதுங்க. எதை பார்க்கறதுக்கு எந்த கருவியை செலுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு செலுத்துது, அதனால அந்த ஆன்மா அறிவுடையது அப்படிங்கிறோம். அதனால ஓசை வாசனை முதலியவற்றை அறியாது. இந்த விஷய ஞானம் ஆன்மாவுக்கு இருக்கிறது. அதாவது இன்னானை கொண்டு என்ன விடயங்களை செய்விக்க வேண்டும் என்று, கண்ணை கொண்டு உருவத்தையும் காதை கொண்டு சத்தத்தையும் இப்படி அதை கொண்டு அறிகிறது. ஆதலால் ஆன்மாவானது பஞ்ச இந்திரியங்களையும் மாறுபாடின்றி நிறுத்தி அவர்களிடத்தை பொருத்தப்பட்ட விடயங்களை புசிக்கிறது. இதுவே பெத்த நிலை என்பது விளங்குதா? இதுதான் பெத்த நிலை. இப்படி கருவிகளை செலுத்தி விடயங்களை நுகர்றது. இப்படி கண்மத்தை புசிச்சு வர்ற அந்த ஆன்மாவுக்கு ஆணவம் எனப்படுற மலம் பய தேஞ்சிருது. அப்ப அறிவுடைய பொருளா இருந்தா அந்த ஆன்மாட்ட இந்த ஆணவ மலம் எப்படி பொருந்திச்சு இல்லையா? தானே அறிகின்ற அறிவா இருக்கும் போது அதுட்ட இந்த ஆணவ மலம் ஏன் பொருந்திச்சு இல்லையா? ஏன் நனவு கனவு உறக்கம்னு வெவ்வேறு அறிவு நிகழுது அப்படியெல்லாம் கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆமா, இப்படி கண்மத்தை பூசி கொண்டே இருக்கிற வகையில் ஆணவம் எனப்படும் மலம் நீங்கும், பரிபாகம் ஏற்படும். அப்பொழுது இருட்டு வீட்டில் உள்ள ஒரு பொருளை எடுத்து வர கருதுபவன் ஒரு விளக்கை முன்னிட்டு கொண்டு சென்று அந்த பொருளை அடைப்பதை போல அஞ்ஞான இருள் எனப்படும் மலமானது நீங்க ஞானமாகிய விளக்க சிவனுடைய அனுக்கிரகத்தான் நிலை பெற அடையப்படும். ஒரு இருட்டு இருக்கிறதுல ஒரு அறையில போய் ஒரு சாமான் எடுக்கணும்னா என்ன செய்யறோம்? விளக்க கொண்டுட்டு போறோமா இல்லையா? அது மாதிரி அந்த அஞ்ஞான இருள் நீங்குவதற்காக இந்த ஞானம்ங்க விளக்கு எடுத்துக்கிட்டு இந்த ஆன்மா போகுதுங்க. ஏன் ஞானம்தான் ஆன்மாவுக்கே இருக்குங்க, என்ன விளக்குமாறு எடுக்கிறது? இவனுக்கு தான் ஏற்கனவே இருக்குன்னு சொல்றீங்களா? விளங்குதா? ஆமா. அப்புறம் தண்ணீரானது ஆளுக்கு தக்கபடி ஏற்றபடி ஆசனம் போடுவதாகிய இல்லையா? தண்ணீரானது ஆளுக்கு ஏற்றபடி ஆசனம் போடுவதாகிய பட்ச பிரதிஷ்டம் உடைய பொருள் அன்று. விளங்குதாமா? அதனால இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன்னு அந்த பாகுபாடு அதுக்கு கிடையாது. அப்படியே நிழலும் தனிய குடிக்குது, இந்த பேர் சரியில்லை, இவனுக்கு இனிக்கணும், இவனுக்கு கசக்கணும் அப்படின்னு இப்படி இல்லை இல்லையா? அப்படின்னு பொதுவா சொல்றோம். ஆனா நாம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கிறோம்? தித்திக்கும் பார்தானும் கைக்கும் பித்தம் இருந்தா அப்படின்னு கசக்கும் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஆமா, இவன் இப்படி அதனால அது மாதிரி நிழலும் தண்ணி எப்படி எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஒரே சுவையை தருதோ அது போல நிழலும் தன் அடியில் தங்க எல்லாத்துக்கும் வேண்டியவர் வேண்டாருன்னு பாதபட்சம் இல்லாம உதவும் இயல்புடையது. எந்த பொருள் போலவே வேண்டுவோர் வேண்டாதவர் என்றது இல்லாதது கருணை புரிப்பவன் கடவுள் பெருமான் அப்படிப்பட்டவன். ஆகவே அவனே கர்த்தா எனப்படுவான் என்றாலும் தன்னை அடைந்தாருக்கு மிகுதியான நன்மை தருபவன் அவன். அதனால பெருமானுக்கு நச்சினாருக்கு இனியன் வந்திருக்காரே இல்லையா? சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன்னு சொல்றீங்களா இல்லையா? நீங்களும் விரையா மாத்தி சொல்றியோ? சார்ந்தவரை தானே காப்பான், இவன் தானே போய் சாரணும். அவன் மரம்னா இவன் போய் வழிபோக்கன் போய் சாரணும். இங்க தேவாரத்திலும் படிக்க, திருமந்திரத்துல இருக்குது, இப்படிலாம் படிக்கல, அப்புறம் என்னத்த படிச்சியோ அப்படிங்க. அதனால முதல்ல முக்கிய இன்பம் நிழலுங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணும் இல்லை.
அதே எனக்கு தெரியல. இல்லையாம்மா? ஏமா நீங்க போகும்போது வழியில எதுல போவீங்க? என்னப்பா? ஆட்டோ. நடந்து போறேன்னு வச்சுக்கோங்க. நடந்து போறீங்க, வெயில் நல்ல வெயில் அடிக்குமா இல்லையா? வெயில் அடைக்குது. அப்ப நிழல்ல போறீங்க, நிழல்ல போறீங்க, நீங்களும் நிக்கிறீங்க. அங்க ஒரு பிச்சைக்காரன் படுத்து கிடக்கான் நிழல்ல. அவன் அனுபவம் வேற, உங்க அனுபவம் வேற. நீங்களும் நல்லதான் நிக்கீங்க. நீங்க நிழல்ல இருந்தாலும் இப்ப வீட்டுக்காரர் வந்திருப்பாரு, அவர் இப்ப நம்ம இல்லைன்னு சாப்பிடாம போயிருவாரோ இப்படின்னு பல இதை நினைச்சுக்கிட்டு உள்ள வெந்துகிட்டு இருக்கு. மேல குழு இருந்தாலும் உள்ள வெந்துகிட்டு இருக்கா இல்லையா? இல்லையாமா? எவன் எப்படி போனா தவறன்னு ஒருத்தன் அப்படி தூங்குறவும் செய்யறான். அப்போ அந்த நிழல்ல நிக்கிறவனுக்கெல்லாம் ஒரே மாதிரி உணர்வா வருது இல்ல? அதே போல முக்கிய அடைந்தவர்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி உணர்வு கிடையாது. அதனாலதான் முக்கியில ஆன்மாக்கள் பலங்கும். இவன் அது தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கான். விளங்குதாமா? அதனால அந்த இப்படி கருணை புரிபவன் கடவுள் ஆவான். அவனே கர்த்தா என்றாலும் தன்னை அடைந்தவருக்கு தான். அதனால அவருக்கு பேர் நச்சினாருக்கு நீன் வந்திருக்குது அப்படின்னு அதை வேற சொல்லலாம். நாம தான் போய் சாரணும். அவன் வந்து எல்லாம் செய்வான் முக்கியம் இல்லையாமா? நாம ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவன் இல்லாம ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாதுன்னு இருக்கோம். இவர் போவாராம், இவர் போய் போய் நின்றுகிட்டு வாராம் இல்லையா? அப்படிதான் சொல்ல முடியுமாமா? அதனால இந்த அத்தகைய இறைவனுடைய ஆன்மாவானது தான் அடைந்த ஞானத்தின் துணையால் போய் நிக்கணும். ஞானமே எப்படி வரும்? ஞானம் எப்படிமா வரும்? அவனோடு ஏகனாகி இறைவனி நின்றால்தான் ஞானம் வரும் இல்லையா? இவன் நமக்கு ஞானம் முதலே இருக்குங்க. ஞானம் இருந்தா இப்படியா இருக்கும்? இந்த பாடுபட்டுக்கிட்டுமே இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கானே இல்லையாமா? நாம அறிவுடையவன் சொல்றான், வாயை திறக்க முடியுமாமா? அறிவுடையவன்னு சொல்ல முடியுமா நம்மள? எல்லா துன்பத்துக்கும் காரணம் அறியாமை தானே சொல்றோம். ஒவ்வொரு அப்போ அன்றளவு அடவொன்றில்லா இடராட்டும் உயிர் அந்தோங்கிறோம். இந்த நிலையில இருந்துட்டு எனக்கு அறிவு ரொம்ப இருக்குன்னா என்ன சொல்றது? அதனால இந்த மணல் வெளியில நடுப்பகலிலே வழி நடந்தவருக்கு அந்த வழியிலே பொடிச்சோடு நீங்க தக்கதான உயர்ந்த மரநிலையிலே வந்து பிரியத்தோடு தங்கி இருக்கும் நினைவே இருக்கும். அப்படியே ஆன்மாவுக்கு கர்த்தாவினுடைய திருவடி நிலையை பொறிந்து தனக்கு பிறப்பும் இறப்பும் ஆகிய துக்கம் யாவும் நீக்கி கொண்டு இருக்கின்ற அந்த வேட்கை இதுக்கு வந்து இவன் போய் அங்க போய் நின்னுகிடுவான் என்று இதை யார் சொல்றது? அவிகாரவாதி. இறைவன் செஞ்சா அவன் ரொம்ப விகாரம் அடைச்சிருவான். அவனை இந்த பாடோடு விடுங்க, இன்னும் ரொம்ப பாடா படுத்தாதீங்க. அப்போ இந்த சித்தாந்தியை நோக்கியும் பிறரை நோக்கியும் இப்படி தன்னுடைய கொள்கையை சொல்லி இதுதான் ரொம்ப லாஜிக்கா இருக்குது, இந்த கொள்கைதான் ரொம்ப லாஜிக்கா இருக்கு என்று ஆமா சிறப்பா சொல்றோம். அதை கேட்டேன். இந்த சித்தாந்திகள் அதை மறுக்கிறாங்க. அவிகாரிகள் கூடிய அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை அவங்க சொன்ன ஓமையை கொண்டே ஆமா, அதாவது ஆன்மா அறிவோடு உள்ளதுன்னு சொல்லியிருக்கிய, ஆன்மா அறிவுமயமான பொருள்னு சொல்றேன். அறிவு எனப்படும் அது நன்றாக தெரியும் இயல்பினதாகும். அதற்கு
துணைகள் தேவையில்லை. நீ என்ன சொன்ன? அந்த ஒரு பானையில ஓட்டர் இருக்கு, விளக்கு இருக்குங்க. ஏன் அறிவு இருக்குங்க. அறிவு இருந்தா இந்த லைட் எதுக்கு, ஓட்ட எதுக்கு, இந்த ஓட்டெல்லாம் எதுக்குமா தேவையா? தேவையில்லைல்லம்மா. இந்த ஓட்டையும் இந்த ஓட்ட வரக்கூடிய ஒளியையும் இந்த கருவிகள் தானம்மா சொல்றான் இல்லையா? ஆமா, எதுக்கு? அறிவா இருந்தா இந்த கருவிலாம் எதுக்கு? நீ ஆன்மாவுக்கு இயற்கையா அறிவு இருக்குங்க. அப்போ இந்த கருவியே தேவையில்லையே இல்லையா? அதை யோசிச்சு பாத்தியாங்க. அதனால அதற்கு அந்த துணைகள் தேவையில்லை. ஆகவே ஆன்மாக்கள் அறிவோடு கூடியிருப்பதானால் சப்த முதலிய விடயங்களை அறிவதற்கு இந்திரியங்கள் உதவி அதற்கு தேவையில்லை. அதுக்கு கண்ணு, காது, உடம்பு எதுவே தேவையில்லை. ஆனால் ஆன்மாவானது எதையாவது ஒன்றை அறிவதற்கு அது குறிப்பிட்ட ஒரு பொறியை செலுத்துதுன்னு வேற சொல்றேன். முதல்ல இந்த பொறி எதுக்குன்னு யோசிச்சியா? பொறி அறிவு இருக்கவனுக்கு கண்ணு நல்லா தெரியும். ஆனா இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு பாப்பாங்க. கண்ணு நல்லா தெரிஞ்சவனுக்கு இந்த கண்ணாடி என்னத்துக்கு? அதை யோசிக்கலையே அப்படிங்க. விளங்குதாமா? அதனால இந்த தானே விஷயத்தை அறியும், அதுக்கு இந்த உதவி தேவைப்படுது இல்லையா? உருவத்தை அறிவதற்கு கண்ணை செலுத்தி அறியுதுங்க. கண்ணை செலுத்துறதான் அறியுதுன்னு நீயே ஒத்துக்கிடுத. விளங்குதா? அப்போ நீ சொன்னதை நீயே மறுத்துட்ட. நான் ஒண்ணும் உனக்கு ஒண்ணு விளக்க சொல்ல வேண்டியது, நீயே சொல்லிட்டு நீயே மறுத்துட்ட. புரியுதா உனக்குங்க? உனக்கு புரியுதா? எனக்கு ரொம்ப புரிஞ்சிட்டு. ஆமா, ஏன் இதெல்லாம் மூடி வைக்காம இருக்க? அதனால ஆகையால் அறிவு என்று கூறியவை பொருந்தாது. எப்படின்னா, கண்ணிரண்டும் நன்றாக பார்க்க முடிந்த ஒரு பார்வை உடைய ஒருவன் ஒரு பொருளை காண்பதற்கு நல்ல கண்ணு தெரியும். நல்ல 2 கண்ணும் வேற நல்ல கண்ணு, வேற நல்ல கண்ணுங்க மாதிரி அவன் கண்ணும் நல்லாத்தான் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் தடவி தான் பார்ப்பான். என்ன செய்வான்? கைகளால் தடவி அறிவான் என்றால் அப்படி அறிய வேண்டிய அவசியமே இருக்காது. கண்ணு தெரியும்னா தடவ வேண்டிய அவசியமே இல்லை. கைகளால் தடவி பார்த்து, தட்டி பார்த்தும், சுண்டி பார்த்து, தட்டி பார்த்து இது என்னது பொருள்களை சொல்கிறான். அவன் கண் தெரியாத குறைபாடு உடைய குருடன் என்று சொல்லப்படுவானா இல்லையா? ஏமா தடவி பார்த்துதான், தட்டி பார்த்து, தடவி பார்த்து சொல்றான்னா என்ன குருடன்? தெரியுதா இல்லையா? இதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு நீ குருடன்னு தெரியாம எனக்கு நல்லா கண் தெரியுதுங்க. விளங்குதா? அதனால இப்படித்தான் உள்ளது உன்னுடைய அறிவாய் உள்ள ஆன்மா என்று அதற்கு லட்சணம் சொல்லிவிட்டு, அது இந்திரியங்களை புரிந்து விடயங்களை அறியும் என்று சொல்வது ஒருவேளை விஷயங்களை அறிய உதவும் கருவிகளை, அதாவது பொறிகளை, அந்தந்த விஷயங்களை அறிய வேண்டிய தன்மைக்கேற்ப மாறுபாடு இல்லாமல் நிறுத்தி அறிவதால் ஆன்மாவை அறிவு என்று கூறியிருக்கலாம். இப்படி சொல்வதே ஆன்மாவுக்கு அறிவுக்குறை என்பதை தெளிவுறுத்துகிறது. நீங்க சொன்னது என்னக்கா சொன்ன? ஆன்மாவுக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னேன்? உருவத்தை பார்க்கறதுக்கு கண்ணை செலுத்துது, சத்தத்தை கேட்கறதுக்கு காதை செலுத்துது அப்படின்னு. நீ சேம் சைடுல கோல் போட்ட அப்படின்னா இப்படி சொன்னதுனாலே ஒவ்வொன்றும் அறிவதற்கு ஒரு கருவி வேண்டும் நீதானே சொல்லியிருக்க அப்படின்னு சொல்றாரு. விளங்குத? எதையுமே தானா அறிய முடியல, ஒன்னொன்னு அறிவதற்கும் கருவி வேணும் அப்படின்னு நீதான் சொல்லியிருக்க. அதனால தான் அறிந்து கொள்ள விரும்பும் விஷயத்துக்கு ஏற்ற புலனுடைய பொறியை ஏவி ஆளுவதனால் ஆன்மா அறிவுடையதான் என்று நீ கூறக்கூடும். அதுவும் சரியன்று இல்லையா? உள்ளபடி அறிவா இருந்தா
உங்களுக்கு அறிவு இருக்கா? இருக்கு. அறிவு இருந்ததுன்னா இப்போ முக்கியில நமக்கு அறிவு வந்தது. அறிவு வந்த பிறகு உடம்பு வேண்டாம்னு எடுத்து நிப்பாட்டுறது மாயதனை உதறி அண்ணாமா. அறிவு விளங்கிட்டா கருவியே தேவையில்லடா. நீ அறிவு இருக்கங்க கருவிகளை வச்சுக்கிட்டு. அறிவு இருந்தா கருவியே, அந்த ஒரு அறிவே எல்லாத்தையும் அறியும். அந்த அறிவே விளங்குதாமா? இப்ப கண்ணு நல்ல கண்ணா இருந்தா தூரத்துல இருக்கிறது பக்கத்துல இருக்கிறது எல்லாத்தையும் என்ன செய்யும்? அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும். கண்ணில் கோளாறு இருந்தாதான் ஷார்ட் சைட்டுக்கு ஒரு கண்ணாடி, லாங் சைட்டுக்கு ஒரு கண்ணாடிங்கிறதெல்லாம் போடணும் இல்லையா? அது மாதிரி ஆன்மாவுக்கு அறிவுன்னு இருந்தா கண்ணு காது மூக்கு இப்படின்னு ஒவ்வொன்னு அறிவதற்கு ஒவ்வொரு கருவி, எல்லாம் அறிவை கொண்டே அறியணும். நீ என்ன சொல்ற? உருவத்தை அறிய கண்ணை செலுத்தலாம். அதே அறிவு இல்லை. அறிவு இருந்தா அந்த அறிவை கொண்டே எல்லாத்தையும் அறியும். அதுக்கு இந்த கருவியை பயன்படுத்தணும்னு இருக்கக்கூடாது. அப்படி தேவையில்லையில எல்லாத்தையும் அறியணும். அப்போ நீ எதெல்லாம் சொல்லக்கூடாத அத்தனையும் சொல்லிட்ட இல்லையாமா? ஆமா, இந்த கருவிகளை துணை கொண்டுதான் அறியுன்னு சொல்லிட்ட. எதுக்கு இந்த கருவிதான் அறிவுங்கிறதுனால அறிவுன்னு இருந்தா ஒரே அறிவை கொண்டே எல்லாத்தையும் அறியணும். அதையும் மறந்துட்ட. அதனால அறிவு இல்லைங்கிறத நீ தெளிவுபடுத்திருக்க அப்படின்னு சொல்றார். அதனால வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்றார் போல இந்திரியங்கள், எந்த இந்திரியம் வந்து போறதுனாலும் அது தனது அறிவை கொண்டு அறிய வேண்டும். அதுக்கு இந்த கருவிதான் வேணும், அந்த கருவிதான் வேணுங்கிற அவசியங்க இல்லை. உலகத்திலே அறிவுடையார் எவரும் சப்த முதலிய பற்றி அவ்வற்றுக்குரிய இந்திரியங்களை கொண்டே அறிவர். ஓர் இந்திரியம் கொண்டு இன்னொரு இந்திரியத்தின் செயலை நிகழ்த்த மாட்டார். இது இயற்கை நெறிய ஆகும். இது கொண்ட ஆன்மா அறிவோடு கூடியதன்று என்பது பொருந்தாது என்று அவன் அதுக்கு பதில் சொல்றான். நீங்க சொல்ற மாதிரி அப்படிலாம் இல்லை இல்லையா? ஒரு கருவி செய்யக்கூடியத இன்னொரு கருவி செய்யாது. அதனால அதெல்லாம் இயற்கை. அதெல்லாம் என்ன சொல்றான்? இயற்கை. இது கொண்டு ஆன்மாவுக்கு அறிவில்லைன்னு நீங்க சொல்ல கூடாது அப்படிங்க. ஆனால் அறிவு என்பதனை இயற்கை எதையும் எது கொண்டும் செய்யும் வன்மை உடைமை ஏற்கும். அப்படி ஒரு பொறி கொண்டு வேறொரு பொறி செய்யக்கூடிய காரியத்தை நிகழ்த்துவதற்கு சான்று உள்ளது இல்லையா? அது என்னன்னா, இப்ப முன்னொரு காலத்துல மன்னதன் அறியாமையினால இறைவன் யோக நிலையில் இருக்கும் போது அவனை அந்த யோகத்திலிருந்து கலைப்பதாக எண்ணி மணமிக்க மலர்கணைகள் அவன் மீது எரிந்தான் இல்லையா? அவனை சிவபெருமான் அனங்கமாக்கி விட்டான். செஞ்சுட்டானா இல்லையா? அப்படி அவன் சரீரத்தை சாம்பலாக செய்வதற்கு வைக்கோல் திரள வைக்க கட்டுக்கட்டா கொண்டாந்து போட்டு கைகளால் அவன் மீது குவித்து இல்லையா தீய பொருத்தி வைக்கல. அவர் கண்ணால பார்த்தே எரிச்சுட்டார். அது மாதிரி அறிவுடையவருக்கு என்ன கருவிதான் வேணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவன் சொல்றத மறுக்கிறார். மேலும் அந்த சிவபெருமான் அந்த தாமரை தபிசுடையவன் ஆகிய பிரம்மனை தண்டிக்க இல்லையா, அவர் நகத்தினால ஒரு தலைய கிழி எடுத்துட்டார் இல்லையா? பெரிய கத்திய கொண்டா சிறக்க அறுக்கணும்னு அப்படியெல்லாம் கேட்கல. அதனால வாழ் என்ற கருவியை கையில வச்சு துண்டிக்கல. இங்க அவன் புரிந்த செயலானது அறிவாளிக்கு கருவியும் இல்லையா துணையும் தேவையில்லை. எந்ததும் அவன் கைட்டு நவத்தால கிள்ளன்னு கூட அவசியம் இல்லை. இவன் தலை துண்டா போட்டோம்னு நினைச்சாலே போயிரும் அதானே. அதனால இவன் இந்த கருவி எல்லாம் அவனுக்கு தேவை இல்லை.
அப்ப அது மாதிரிதான் உனக்கும். உனக்கு அறிவு இருந்தா ஒண்ணுமே கருவி தேவையில்லை. ஆன்மா கருவி துணையை நாடுவதனாலேயே அறிவு குறைவுடையது என்பது அறியப்படுகிறது. அதை நீ கண்டிப்பா ஒத்துதான் தீரணும். சிவபெருமான் கடவுளானதுனால இப்படி செய்ய வல்லவன். ஆனால் மனிதர்கள் இப்படி செய்யலையே என்று நீ கேட்கலாம். பெருமான் செய்வார், அவர் பேரறிவுடையவர். ஆனா ஆன்மாக்கள் எப்படி செய்ய முடியுமானா அதுக்கு சொல்றார். சீர்காழியில பிறந்த கவுனியர் தலைவராகிய ஞானசம்பந்த பெருமானார் அருளி செய்யப்பட்ட ஞானமாகிய நல்ல சீர்பதிகங்களை எழுதப்பட்டவன். அந்த வன்மை வாய்ந்த அந்த சம்பந்த சரணாலயம் அவர் கூட வந்தாரா இல்லையா? அவர் பாட்டுகளை எழுதுறவர். அந்த சம்பந்த சரணாலய வாக்கினாலே அவரு அந்த பௌத்தர்களை பாதி செய்யறதுக்கு அழைத்தாங்களா இல்லையா? அந்த பௌத்தர்களை என்ன செஞ்சாரு? என்னமா செஞ்சாரு? ஒரு கற்பையை எடுத்து மந்திரத்தை சொல்லி போட்டாரு. அவன் தலையில இடி விழுந்து செத்து போயிட்டானா இல்லையா? ஆமா, அவன் தலையை வெட்டுறதுக்கு ஒரு கத்தி கப்படாவெல்லாம் தேடல. ஒரு தர்ப்ப கூட போதும் அவருக்கு. அதெல்லாம் செய்யக்கூடியது ஞானிகள் அப்படிதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஒருவனை ஒருவன் வாளால் துணித்தால் உலகினர் வாழ் துணித்தது என்று பேச்சு வழக்கிலே சொல்வார். என்றால் உண்மையில் வாழ் துணித்ததாகாது. யார் துணித்தா அந்த வாளை கொண்டு ஒருவனை துணித்தான் என்ற அது போலத்தான் கர்த்தாவினுடைய அணுக்கரகத்தினாலே புத்தனுடைய தலையை துண்டித்தான் என்று பெரியோர் பேசுவார். ஆகவே இறைவன் அருளின் துணையால் இது நிகழ்ந்ததனால ஆன்ம அறிவால் இது நடைபெற்றது என்று சொல்ல கூடாது. இதனால் அந்த இந்திரியத்தின் எல்லை அளவில் நின்று ஒரு காரியத்தை நிகழ்த்தும் தன்மை ஆன்மாவுக்கு இருக்கிறதுனால குற்றமற்ற அறிவு ஆன்மாவுக்கு உண்டு என்பது பொருந்தாது. ஆன்மாவுக்கு அறிவு கோளாறுனாலதான் இறந்து இருக்குது, விளங்குதா? அதனால ஆன்மாவுக்கு இயற்கையா அறிவு இருக்குங்கிறது பொருந்தாது. எனவே அந்த திருவருள் அறிவிக்க ஆன்மா அறிவது என்பது தான் பொருந்தும் என்று சொல்லி, இப்போ இருளில் உள்ள பண்டத்தை எடுக்க விரும்பினோர் கையில் ஒரு விளக்கை பிடித்து கொண்டு போய் எடுப்பாங்க. அதுபோல ஆன்மாவில் அஞ்ஞானமாகிய இருள் நீங்குவதற்கு ஞானமாகிய விளக்கு நிலை பெற இருக்குமாறு கருத அருள் புரிவன் என்பது அவிகாரவாதம். விளங்குதாமா? இங்க அந்த இருட்டில் உள்ள ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு கையில விளக்க பிடிச்சிட்டு போறாம சொல்லாமா இல்லையா? அது போலவே ஆன்மா அஞ்ஞானமாகிய இருள் நீங்குவதற்கு ஞானமாகிய விளக்கை நிலை பெற இருக்குமாறு கர்த்தா அருள் புரிகிறான் என்பது அவிகாரவாதம் இல்லையா? அந்த விளக்கு நமக்கு கிடைக்குமாறு யார் அருள் புரிஞ்சிருக்கிறா? பெருமான் அருள் புரிஞ்சிருக்கிறான்னு சொல்றாங்க. இது சரியில்லை இல்லையா? ஏன்னா குருடர் பலர் தமக்குள்ளே கூடிக்கொண்டு நல்லதொரு வழியை கண்டு அந்த வழியில போய் ஒரு ஊரை அடைந்தார்கள். அப்படி அந்த வழியில போய் ஒரு ஊரை அடைந்தார்கள் என்பது எவ்வளவு பொருத்தமானது ஆகாது இல்லையாமா? அந்த எல்லாரும் கூட்டு போயிடுவோம், அவள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி பேசி ஆமா நல்ல வழியை கண்டுபிடிச்சு அந்த வழியில போய் அந்த ஊரை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா குருடர்கள் முதல்ல கூட முடியாது இல்லையா? எவன் எங்க இருக்காம தெரியாது. அவங்க கூடி ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியாது. அந்த வழியில போய் அங்க போய் இடத்த அடைஞ்சாம்னு இப்படியெல்லாம் கற்பனையா சொல்றது மாதிரிதான் இருக்கு. இப்படியெல்லாம் நடக்கவே முடியாது. அதனால அது 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 எவ்வளவு பொருத்தமற்றதாக இருக்கிறதோ அது போலத்தான் நீ சொல்ற அந்த வாதம். தத்துவங்கள் யாவும் சடம். ஆன்மாவோ ஆணவ மலத்துல மறைக்கப்பட்டு கிடக்கு செறிப்புண்டவன். இப்படி பாசத்துக்குள்ளே அழிந்து கிடப்பவனுக்கு
திருவருள் எப்படி வாய்க்கப் பெறும்? அப்படி பெற்றாலும் அது நிலைக்குமா? கருவிகளோடு கூடியிருக்கையில் அவை கூடுதலும் பிரிதலுமாகி அவத்தைப்படுமே அன்றி அது திருவருளுக்கு இலக்கு ஆகாது. கருவிகளோடு இருக்கிறதெல்லாம் பெத்த நிலை தானே. அதனால திருவருளுக்கு அயலுமாய் உண்மையே ஆவது ஆவன் அந்தோ என்று அந்த திருவருளுக்கு அயலுமாய் உண்மையேன் ஆவன் அந்தோ என்ற அந்த நிலையினை பெரியோர் எடுத்து சொல்லியிருக்காங்கன்னு திருமுறையில இருந்து எடுத்து காட்டுறார். அதனால நீரை போலவும் நிழலைப் போலவும் பட்சபாதமற்ற தன்மை உடையவன் இறைவன். ஆதலால் தன்னை கூறிய பக்குவமுற்ற ஆன்மாக்களுக்கு பேரின்பம் உண்டாகும்படி அவன் அருள் உரிவம் என்று சங்கற்பம் கூறுவர் அவிகாரவாதிகள், ஈஸ்வர அவிகாரவாதிகள் அப்படி சொல்றாங்க. எதுவும் பொருத்தமற்றது. மரம் அறிவில்லாதது இல்லையா? அது ஓரறிவுன்னு சொன்னாலும் அது அறிவு குன்றியதுன்னு சொல்லலாம். அறிவே இல்லாததுன்னு சொல்லட்டா கூட அறிவு குன்றியது. அது வெயிலால் இழைத்தவரை தன்பால் வருமாறு ஒருபோதும் அழைப்பதில்லை. மரம் பழுத்தால் வல்லாலை வாவென்று கூறி இறந்து அழைப்பார் யாவரும் அங்கில்லை. அவையார் பாட்டு இல்லையா? அதனால என்ற இடத்தில் இந்த கருத்து காணலாம். மரம் யாரையும் கூப்பிடாது. ஆகவே மரம் ஒருவனது இழைப்பு கண்டு இறங்கி அலையாது. மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர் நிழலை தந்து மறைக்குமாம் கண்டி. மரம் அப்படின்னா என்னமா? மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர் நிழலை தந்து மறைக்குமாம் கண்டி மரம். என்னமா? என்னடா அப்படின்னா என்ன சொல்லுதான்னு சொல்லி யாரு பாடுங்கிறதுலாம் இருக்குது. ஏமா மரத்தை அவன் கிளைய வெட்டுறான். குறைக்கிறதுங்கிறது வெட்டுறது. வெட்டணும் இவன் என் கிளைய வெட்டிட்டா இவனுக்கு நான் நிழலை தரமாட்டேன் போடா அப்படின்றது போறதில்லை. அப்படி போகுதா? போறதில்லை. அது அவனுக்கும் நல்ல நிழலை தருது என்பதனால் தன்னை வெட்டியவனிடம் வெறுப்பு காட்டுதலும் மரத்திற்கு இயல்பன்று. அதனால நிழல் தரு தருவினிடம் வெயிலில் வருந்தியவனை சொல்ல வேண்டியுள்ளது. அதனால யாரு நிழல்ல அடையணும்னு நினைக்கிறானோ, வெயில் வருத்தத்தை உணர்ந்தானோ அவன் தான் போய் நிக்கணும். ஆகவே இறைவன் தானாக அருள் செய்வன் என்பது காட்டுவதற்கு இந்த மரத்து உவமை சரி என்றார். இந்த மரத்தை சொல்றது, இந்த மரத்தை சொன்னா இங்க யாருக்கு சுதந்திரம் இருக்குதோ தன்பயம் உடைமைங்கிறதான் இறைவன். இறைவனுடைய 8 குணக்கள முதன்மையானது எது? தன்பயம் உடைமை இல்லையா? அதையே நீ மறுத்துட்டிய. இந்த மரம் அங்கே நின்றுகிட்டே இருக்கும், அதுக்கு செயலே கிடையாது அப்படின்னு சுதந்திரம் உள்ளவனுக்கு சுதந்திரமின்மையும், சுதந்திரமே இல்லாதவன் இவன் தானா ஒரு திரும்ப கூட நம்ம இவனா போய் நின்னுக்கிடுவான்னு சுதந்திரமும் சொல்றேன். எல்லாத்தையும் தலைகளா மாத்திரேன். சுதந்திரம் உடையவனுக்கு சுதந்திரம் இல்லைங்க, சுதந்திரம் இல்லாதவனுக்கு சுதந்திரம் கற்பிக்க இது பொருந்தாது இல்லையா அப்படின்னு சொல்றான். அதனால இந்த மரத்து ஓமை சரியில்லை. பொடிவழியில் கால் கொப்பளிப்பவும் கொப்புளங்கள் உடைந்து வருந்தவும் வழி அடர்ந்தவன் எதிரில் எந்த மரமும் சென்று அவனுடைய விசனத்தை தீர்த்ததில்லை. ஆதலால் பாசம் நீங்கப் பெறாமலே திருவருளை இறைவனுடன் எதிர்பார்த்து அடைதல் இயற்கை என்று கர்த்தாவையும் இந்த நிலை இருந்து கொண்டே அவிகாரவாதத்துக்கு உள்ளாக்கி கூறுதல் சரியில்லை. ஆகையால் திருவருள் வழி எப்படிப்பட்டதென்று விளக்கமாக கேட்டு தெளிதலே உனக்கு நல்லது. சூரியன் ஒளியில் துளையால் கண் வேறு வேறு விதமாக அறிந்து விகாரப்படுகிறது. ஆனால் சூரியன் விகாரப்பட மாட்டான். ஆகவே முதல்வன் விகாரமின்றியே நின்றாலும் அவன் அருள் அந்த சக்தி சங்கற்பத்தினால் உயிர் வேறு வேறு விதமாய் உணர்வுறும் என்பதே
இறைவன் நிர்விகாரி என்பதனுடைய திரண்ட கருத்து. நிர்விகாரிங்கிறதுக்கு நீ சொல்ற விளக்கமே விளங்குதா? அதனால அந்த திருவருள் வழி எப்படிப்பட்டதுன்னு அப்படின்னு சொன்னா, ஒரு சூரியன் ஒளியால கண்ணு வெவ்வேறு விதமாக அறிந்து மாறினாலும் ஆனா அந்த சூரியன் ஒரே மாதிரி, அதுதான் நிர்விகாரி என்பது. விளங்குதா? அதுக்கு நீ அவன் என்ன சொல்றான், அந்த சூரியனுடைய ஆமா அந்த ஒளி வெவ்வேறு விதமா கண்ணை விளக்குனாலும் ஒவ்வொரு கண்ணு அந்த மாதிரி பயன் ஆன்மாக்கள் வெவ்வேறு துணிக்குது. அதுக்கு பயன் அந்த ஆன்மாக்கள் செய்த கண்மம் இல்லையா? இப்படி பல மாதிரியா செஞ்சா அவன் விகாரப்படுவாங்க. அப்படி இல்லை, அந்த சூரியனால கண்களுக்கு பல பேர காட்சி வந்தாலும் சூரியன்ல எந்த விகாரமும் இல்லை. அதுபோல இறைவன் எந்த விகாரமும் இன்றி இருப்பான். இதைத்தான் நாங்க சொல்றோம் இல்லையா? நீ நிர்விகாரி இல்லையா, அவிகாரவாதின்னு சொல்லி அவன் இப்படி எல்லாம் செஞ்சா விகாரம் அடைஞ்சிருவான், அதனால அவன் அப்படி செய்ய மாட்டாங்க. அதுக்கு அது பொருள் இல்லை. இந்த நிர்விகாரிங்கிறதுக்கு என்னது, ஆன்மாக்கள்கிட்ட அவனுடைய அருள் வெவ்வேறு விதமாக நிகழ்ந்து அவர் வினைக்கேற்ப நிகழ்ந்து அந்த காட்சியிலே மாற்றம் அடைந்தாலும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரி அறிவிச்சா இவன் விகாரம் அடைஞ்சிருவாங்க. அப்படி அடைய மாட்டான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான காட்சி கிடைக்குது. அதனால சூரியன் மாறிடுதா? மாறலையே. அது மாதிரிதான் சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு வினைக்கு தகுந்தாப்புல வெவ்வேறு விதமாக அறிவு விளங்கினாலும் அவன் எப்படி இருப்பான்? அவன் விகாரம் இல்லாம இருப்பான். அதுதான் அவன் ஈஸ்வரன் நிர்விகாரிங்கிறதுக்கு அர்த்தம். நீ சொல்றது இல்லை என்று அந்த ஈஸ்வர அவிகாரவாதிய மறுத்து, அதனால நீ என்ன சொல்லக்கூடாது, ஏய் நீ இதெல்லாம் எதுக்கு சொல்றாருமா, எதுக்கு சொல்றாரு இத? அவன் காட்டு உபகாரம் மட்டும் செய்ய, அதோட நிப்பாட்டியா காணு உபகாரம் செஞ்சா அவன் ரொம்ப நில குலைஞ்சு போயிருவான் தானே. அதுக்கு சொல்றாரு, அந்த கவலை எல்லாம் உனக்கு வேண்டாம். அவன் எல்லாம் நினைப்பு மாத்திரத்துல செய்யறவன், அவனுக்கு அதனால ஒரு விகாரம் அடையாது. அவன் எல்லாருக்கூடையும் கலந்து நின்றாலும் அவன் அவற்றுக்கு வேறாய் நிற்பவன் இல்லையா? அப்போ அவையாய் தானேயாய் அவன் அப்படி கலந்து நின்றாலும் எப்படி இருப்பான்? கலப்படம் இல்லாமல் நிற்பான். அதனால அவனுக்கு விகாரமே வராது. அத 2ஆம் நூற்பாவுல எப்படிமா சொன்னாரு? 2ஆம் நூற்பா சொல்லு, சித்தியா 2ஆம் நூற்பா. உலகலாம் ஆகி வேறாய் உடனுமாய் ஒழியாய் ஓங்கி அழகிலா உயிரில் கண்மத்து ஆணையில் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி. இதெல்லாம் என்ன நடந்தாலும் சரி, இந்த தன்மைகள் அவனுக்கு வராது. தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அதனால இவன் பதியாயிருந்து பல தொழில்கள் 5 தொழில்களை செய்வான். சக்கியாக உயிரோடும் உலகோடும் கலந்து நின்று அவற்றை பல மாதிரி இயக்குவான். அப்படியெல்லாம் இயக்குனாரும் அவன் தன்னுடைய தன்மையில மாறாம இவற்றின் தன்மை தனக்கு எய்தல். இவற்றின் தன்மைனா என்ன தன்மை? இவற்றின் தன்மைங்கிறது எதுமா? அவளை பார்க்காத, பார்க்கணும்னா என்னைய பாரு. அங்க பார்த்து உள்ளதும் மங்கி போச்சு. அவ எப்பவே பேக் பண்ணி வச்சுட்டா பாரு. அவளை போய் பார்த்துட்டு இருக்க, அவ உதவுவானா பாக்குற? சொல்லு தாயி. இவற்றின் தன்மைன்னா என்னமா நீ சொல்றா? சொல்ல மாட்டியா? இவற்றின் தன்மைனா முதல்ல சொன்ன எல்லாத்துக்கும் கலந்து நிக்கிறதுனால சக்தி நிலை, 5 தொழில் செய்வது பதிநிலை.
இந்த பதிரூபமோ ரெண்டு தடத்த நிலமா. அவன் சிவமா அறிவுமயமா நிக்கிறது ஸ்வரூப நிலை. விளங்குதா? அப்போ அந்த நிலையிலே நிற்கும் பொழுது கூட இல்லையா, அவன் அதே சமயத்துல சொரூப நிலையிலும் நிற்பான். அந்த தன்மையினால இவனுடைய உண்மையான தன்மை மாறாது. எது போலன்னா இப்ப அதான் சொல்றாரு, சூரியனால சூரியன் மேல வருதுமா, வரப்போது ஒரு சூரியகாந்த கல்லுல தீ வருது, வருதா? வருது. ஒரு தாமரை அலருது இல்லையா, ஒரு இடத்துல தண்ணி வத்தி போகுது. அந்த சூரியகாந்த கல்ல தீ வருது படைத்தல் போல, தாமரை அழுவதுங்கிறது காத்தல் போல இல்லையா. அந்த தண்ணி பத்து போறது ஒடுக்கம் போல. இப்படி 3 தொழில்கள் நடக்கு. ஆனா சூரியன் மாறாமத்தானே இருக்குது. அது போல அவன் நினைச்சு இங்க அவன் என்ன நினைச்சானோ அதுபடி இவங்கிட்ட மாறுபாடு நடந்துட்டு கிடக்கும். ஒருத்தன் ஜாமம், ஒருத்தன் பிறப்பான், ஒருத்தன் இன்பத்தை அனுபவம், அவன் மாற்றம் இல்லாம அப்படியே இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அந்த 3 தன்மை இல்லாம என்னப்பா? அந்த 3 தன்மை. ஆமா, இவங்க கிட்ட இதெல்லாம் நடக்குமா? அந்த அந்த சூரியனுடைய சந்நிதி இருக்காதியா, அது சங்கல்பமா சொல்றது, பெருமானுடைய சங்கல்பம். அந்த சூரிய சந்நிதியில இதெல்லாம் நடக்குது. நடந்தாலும் சூரியன்ல மாற்றம் இல்ல, அது மாதிரி பெருமான்கிட்ட மாற்றம் இருக்காது. அதனால அவன் நீ இப்படி எல்லாம் சொல்லி உலகிட்டு இருக்க, அவிகாரம் ஆயிடுவான், விகாரம் அடைஞ்சுவான்னு சொல்றான்ல. பெருமான் விகாரமே அடைய மாட்டான். இவன் இத மாதிரி இப்ப இவன் ஐந்தொழில் செய்யறதுங்கிறது அதுக்கு பிரயோகப்படுத்துற சக்தி ரொம்ப ரொம்ப குறை. விளங்குதா? இவன் இத மாதிரி எத்தனையோ செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனால அவனுக்கு விகாரம் பேசிக்க இடம் இல்லை அப்படின்னு. இவன் ரொம்ப பெருமான் மீத இவனுக்கு தான் ரொம்ப அன்பு இருக்கிற மாதிரி அவன் என்னத்துக்கு ஆமாம்னா. விளங்குதாமா? அப்படி சொன்னா அது தப்புங்கிற. இங்க விகாரம் அடைய மாட்டா, இப்படி வெவ்வேறு விஷயத்தான் விகாரம் நினைச்சான். அப்படி இல்லை, இவங்க கிட்ட அறிவு வெவ்வேறு விதமா நடக்கலாம், அவன் வெவ்வேறு விதமா உணர்த்தலாம். ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டான், மாற்றம் அடைய மாட்டான். இந்த கருத்தை தான் நமக்கு அந்த முதல் அதிகரணத்துல ஒண்ணா அறிகிறவனுக்கு தான் விகாரம், ஒரு சேர அறிகிறவனுக்கு விகாரம் இல்லை இல்லையம்மா. ஒண்ணா அறிகிறதுனா அதுல அழுந்துறது, அதுவா மாறிடும். இவன் எல்லாத்தையும் எல்லா பொருளையும் எல்லா நேரத்திலயும் அறிஞ்சவாறே இருக்கான். அப்போ ஒண்ணுலயும் அவன் என்ன செய்யறது இல்ல, அழுந்துவதில்லை அவன். அதனால அவன் ஒரு சேர அறியறதுனால விகாரம் இல்லைங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அவன் மாறுறதில்லை, ஒன்றாவது பார்ப்பான், அந்த பொருளோடு ஒன்றி விடுவதில்லை. அவன் கலந்து நின்றாலும் எப்படி இருக்கான், கலவாது நிற்பான். ஒன்றா அப்படிங்கிறதுல ஒன்றா பார்ப்பான்னா ஒரு சேரங்கிறது ஒண்ணு, ஒன்றாங்கிறது எதிர்மறை. ஒன்றாவது பார்ப்பான், மாறாது நின்று பார்ப்பான். அதனால அவனுக்கு விகாரம் இல்லை. ஒண்ணு இல்லையா, ஆன்மா, அதுக்கு வேறான ஆன்மா. அவன் உணர்த்துற ஒன்னா அறியுது, அது மயமா மாறி அறியுது, அவனுக்கு தான் விகாரம். அப்போ ஒன்னா அறிகிற இவனுக்கு விகாரம் உண்டு, அவன் ஒன்றா அறிகிற அவனுக்கு விகாரம் கிடையாது. அப்படின்னு அவன் விகாரம் அடையாததுக்கு காரணத்தை முதல் பாட்டுல சொல்றான். அப்புறம் 2வது பாட்டுல ஏகமாய் நின்று இணையடிகள் ஒன்றுணர போகமாய் தான் விளைந்த பொற்பினான் ஏகமாய் உள்ளத்தின் கண்ணானான் உழுகுவார் உருகிற்று எல்லாம் உள்ளத்தான் உற்று காணானோ அப்படின்னு ஒரு பாட்டு வச்சிருக்காரா இல்லையா? வச்சிருக்காராமா? ஏன் வச்சதை எடுத்துட்ட பழையபடி எடுக்க வச்சாச்சு. அதாவது இந்த பாட்டு வித்தியாசமான பாட்டுன்னு சொன்னோமா இல்லையா? என்ன சொன்னோம், இது என்ன சிறப்பு இந்த பாட்டுல? 2வது பாட்டு என்னமா சிறப்பு? ஆமா, இதுல ஒரு மேற்கோடு ஏதுவும் வரும். திருட்டாந்தத்தை முதல் பாட்டு எடுத்து சொல்லுவார். விளங்குதா? அப்போ ஒன்று ஏகமாய் நின்று
இல்லையா? ஒன்றுங்கிறது ஆன்மா ஏகமாய் நின்று இறைவனோடு ஏகமாய் நின்று இடையடிகள் ஒன்றையே உணர இறைவனோட ஒற்றித்து நின்று இல்லையா? அவனுடைய கருணை ஒன்றையே உணருது. இணை அடியினான இணையில்லாத கருணை இல்லையா? அவனுடைய கருணை, அவன் உபகாரத்தை மட்டும்தான் முக்தியில தானே விடயம். ஒன்றையே உணர போகமாய் தான் விளைந்தான் இல்லையா? போகமாய் விளைதல்ன அறிய அறிய போகம் கூடிக்கிட்டே போகுது இல்லையா? அப்போ இவன் ஏகமான காரணம், இறைவனோடு ஏகமாயினான் இல்லையா? ஏகமாயினான்ங்கிறது மேற்கோள் இல்லையா? யார் ஏகமானா? யாருமா ஏகமானா? ஏகமானது யாரு? சாதனை செய்த அறிவு விளங்கப்பட்ட ஆன்மா. ஆன்மா சாதனை செய்த ஆன்மா. ஆன்மா ஏகனான இல்லையா? ஏகனானது யாரோட? இறைவனோட. அப்படி ஏகனா இறைவனோடனா அறிவினால இறைவனோடு கலந்து நின்று கொண்டு இல்லையா? அப்படி கலந்து நிக்கிறது என்னது? அறிவினால கலந்து நிக்கிறது. ஏகமாயினான்ங்கிறது என்னதுமா? முதல் நூற்பாவுல சொன்னது, 10ல சொன்னது ஏகனாகி இறைவனி நிக்கிறாருல. அப்ப ஏகனாகிறதுன்னு சொன்னதுனாலே அறிவு விளங்கிட்டுதேன்னு அர்த்தம். அப்படி சொல்லணும், விளங்குதா? இப்ப ஒன்று ஏகமாகி நிக்குது. ஒன்றுங்கிறது ஆன்மா, ஈரலா ஒன்று இல்லையா? 1ஆம் நூற்பாவுல சொல்லியிருக்காரா இல்லையா? அந்த ஈரலாத ஒன்று, நித்த பொருளாகிய ஒன்று, அவனை போல் நித்தம் தான்மா. அந்த நித்த பொருளாகிய ஒன்று இணையடிகள் ஒன்றை இறைவனோடு ஏகமாய் நின்று இறைவனோடு ஏகமானதுனால இல்லையா? அவனுடைய அறிவு இவன்கிட்ட விளங்கி, அவனுடைய அறிவு இவன்கிட்ட விளங்கி, அந்த அறிவை கொண்டு எதை அறியுது? அவனுடைய திருவடி ஒன்றையே அறிகிறது. அவன் நமக்கு செய்யற உபகாரத்தை மட்டுமே அறிகிறது அப்படின்னு சொன்னா, அப்போ இத நாம இந்த ஏகமாயினான்னு சொன்னோமா இல்லையா? ஏகமாயினான்னு சொல்றதுனால 10ஆம் நூற்பாவுல ஏகனாக நிக்கிறதுனால என்ன சொன்னாரு? ஆணவமல வாசனை போகுதுங்கிறது. இப்ப அதான் இங்க சொல்லக்கூடாது. நீங்க சொன்னது சரிதான், இங்க இந்த இடத்துக்கு அதை சொல்லக்கூடாது. இங்க என்னன்னா அவன் ஏகமாகினான் இல்லையா? ஏகமாகினால என்னாச்சு? இவன் செய்தது நான் செய்தது, இவன் செய்தது நான் செய்தது. ஏன்? இவன் சிவமா நிக்கான். அப்ப அறிபவன் சிவம். என்ன அர்த்தம்? அதானே சொல்லியிருக்காரு சித்தால, அதானமா சொல்லியிருக்காரு. அப்போ அறிபவன் சிவனாயிட்டான் சொல்லணும். இந்த இடத்துல எதை சொல்றதுக்காக அது சொல்றாரோ அதை சொல்லணும். அந்த மலம் போறது அது வேற விஷயம், ஆகாமியம் யாராவது அப்படின்னு சொல்றதுலாம் அது வேற. இந்த இடத்துல அது இல்லை. ஏகமானதுனால என்ன ஆயிட்டான்? அறிபவன் சிவமாயிட்டான். ஆயிட்டானா? சரி, அது ஒண்ணு. அப்புறம் போகமாயினான், நுகர்பொருளாயும் ஆயிட்டான். அறிபவன் ஆயிட்டான், அறிவினால நுகரப்படுற பொருளும் ஆயிட்டான் இல்லையா? போகமாய் தான் விளைந்தான் சொல்லிட்டான்லாமா? அவன் போக நுகர்பொருள் ஆயிட்டான் இல்லையா? விளைந்த அப்படின்னா அது எங்க விளைஞ்சது? ஆகாசத்திலையா? எங்க விளைஞ்சது? ஒன்னேதான் அறிவில. ஆவிக்கு அமுதம் படிச்சிருக்கோம். அப்ப அறிகிற அறிவும் அவன் ஆயிட்டான். விளங்குதாமா? இந்த பாட்டுல எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு, ரசிக்கணும். ஏகமானதுனால அந்த 10ஆம் நூற்பாவை சொல்றது, இந்த ஏகநாகன் சொல்றது முன்னால உள்ள நூற்பாவை சொல்லுது. அப்போ அங்க உள்ள கருத்தெல்லாம் இங்க கொண்டு வைக்கணும். விளங்குதா? அப்போ அறிபவன் ஆயிட்டான். அப்போ அந்த சிவஞானத்துக்கு விடையும் சிவம் இல்லையா? அப்போ போகம் ஆயிட்டான். விளைந்தங்கிறதுனால எங்க விளைஞ்ச? அறிவுல. அப்போ அறிகின்ற அறிவும் ஆயிட்டான். அறிபவன், அறியப்படும் பொருள், அறிகின்ற அறிவு
மூணும் ஒரு பொருள் ஆயிடுது. இப்படி நிக்கிறது தான் நெட்ட. விளங்குதாடா? அப்ப ஏகமாய் நின்று இணையடிகள் ஒன்றுணர ஓகமாய் தான் விளைந்தன விளைவித்தனும் இல்லையா? அவன் தானே விளைவிக்கிறான். இவன் எவ்வளவு அன்பு செலுத்தினானோ அவ்வளவு இன்பத்தை விளைவிக்கிறான். விளைவிச்ச பொற்பினான். பொறுப்புனான பொலிவு இல்லையா? கருணை இல்லையா? அப்போ அதத்தான் அங்க சொல்றாரு, உள்ளத்தின் கண்ணுமாயினான். ஆன்மாவுக்கு அறிகிற கண்ணுனா அறிவுமா. அப்போ இப்ப 3 ஆயிட்டானா இல்லையா? இந்த 3 ஆயிட்டவன் இவ்வளவு ஆயிட்டானா இல்லையா? ஆயிட்டான். அப்போ அறிகிற ஆன்மா அவன் அறிகிற சிவமாவே ஆயிட்டான். அவன் அறிவு சிவம் ஆயிட்டது. அறிகிற பொருள் சிவமாயிட்டு, அறியப்படும் பொருளும் இறைவனுடைய கருணையை அறிகிறான். எல்லாமே அவன் ஆயிட்டான். இவ்வளவு ஆனது. இது யார் செஞ்ச முயற்சி? ஆன்மா செஞ்ச முயற்சி. பூசையில தானே, இவ்வளவு பூசையில தானே. அப்போ அந்த பூசையில பலன் யாரு கொடுக்கணும்? பெருமான் கொடுக்கணும். இவன் செஞ்சிருக்கிறது பூசை, பலனை கொடுக்கறது பெருமான். அவன் உத்து பார்க்க மாட்டானோ? பாப்பாமியா உடனா இருந்து உற்று பார்ப்பான். உற்று காணானோ இப்படி செய்தவன் சும்மா சகட்டு மாணிக்கு ஏதோ ஒரு பலனை கொடுத்தான்னு பேருவானோ? வெள்ளிப்பமா பார்த்து கொடுக்க மாட்டானா? கொடுப்பாயா. அப்ப உடனான் நிற்பான். எப்படி சொல்றாரு பாருங்க, நல்லா சொல்றாருலாமா. இப்ப நாம திருக்கோயில போறோம்னா நாம கும்பிட்ட பலனை அங்க போய் வாங்குற மாதிரியா? சண்டீசர்ட்ட போய் வாங்குறோம்லாமா? அப்போ இவன் உத்து பார்த்து அந்த ரிசல்ட் அங்க அனுப்புறதானே வாங்குறோம். நீங்க அவனை பாக்கீங்க, அவன் உங்களை பாக்குறது உங்களுக்கு தெரியாது. அவன் உங்களை நல்லா உத்து பார்க்கான். ஓ சரி, என்ன செய்யான், எப்படி கும்பிடலாம், மார்க் போடணும் அவன். விளங்குதா? அதனால கண்டிப்பா நீ சொல்ற அந்த அவிகாரவாதிய மண்டையில அடிக்கிற மாதிரி சொல்றாரு. நீ பேசுறிய இப்படி எல்லாம் எப்படி சொல்லு இல்லையா? எவ்வளவு அவன் நீதியேங்கிறோம். பெருமான் என்ன சொல்றோம்? நீதியே. இவன் தர்ம விடையில வர்றவன். ஏன்னா அவன் அவரவர் செய்ததுக்கு கொஞ்சம் கூட குறையாம அத எழுதும் கீழ்கணக்குன்னு சொல்றமா இல்லையா? குற்றக்கணக்கு எழுதுறோம், புண்ணிய கணக்கும் அப்படித்தானே கரெக்டா கொடுப்பானா இல்லையா? அதனால கண்டிப்பா இப்ப முதல்ல வெறுமன விகாரம் இப்படி நிக்கிறதுனால விகாரம் இல்லைன்னு மட்டும் சொன்னாரு. 2வதுல கண்டிப்பா நின்றே ஆகணும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்றாரு. அந்த 2 பாட்டிலையும் ஒரு வித்தியாசம் வைக்கிறார். விளங்குதா? அதுல அந்த மேற்கோடு ஏது திரட்டாந்த கதை நாம வருகிற வகுப்புல பார்க்கலாம். வாழ்த்து குருபரபு வாழ்த்து. வான்முகில் விழாது பெய்கம் அறிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டு பெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திரு ஆவணத்துறை வாழ்க்கும் நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையும் திருமரபு நீடூடி தலகமாதோ திருச்சிற்றம்பலம்.